नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनतारणम्। परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। थैंक यू। हरे कृष्णा। आर्मो प्रभु संतोष प्रभु। हरे कृष्णा। ஸ்வேதா மாதாஜி ஹரே கிருஷ்ணா. நல்லா கேட்குதா உங்களுக்கு நான் பேசுறது? ரைட், ஓகே. எதுவும் சத்தம் இல்லைல்ல? ஃபேன் போட்டிருக்கேன், சத்தம் தெரியல? இல்லை. சரி, தேங்க்யூ மாதாஜி. நம்ம என்னென்ன பார்த்தோங்க லேசர் வேஸ் ஹாசினி ஹரணி எதுவும் பேசு. என்னது சாப்பாடு படிக்கலாம், அது படிச்சுக்கோ. அதில் பகவத்கீதை எடுத்து பார்த்துக்கோண்ணா. ஓம் ஃபோன் வச்சுக்கோ நீ. ஒரு நிமிஷம். ஓகே. ஹரே கிருஷ்ணா ஸ்மீனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இன்ட்ரோடக்ஷனில் கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா. இன்ட்ரோடக்ஷனில் வந்து பகவத்கீதையோட சப்ஜெக்ட் மேட்டர் வந்து 5. ஈஸ்வரா, ஜீவா, பிரகிருதி, டைம், அதுக்கப்புறம் காலா, கர்மா. ஓகே. ஈஸ்வரி மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. எங்க ஊர்ல இருக்கீங்களா நீங்க? ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல, இப்பதான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜாயின் ஆயிருக்கேன் கிளாஸ்ல. நான் இப்ப ட்ரெயின் ஏற போறேன் பிரபு. ஓ சரி ஓகே மாதாஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா. புக் எதுவும் கையில இல்ல, நான் நீங்க சொல்றத கேட்டுட்டே இருங்க. போதும், கேட்டுட்டே இருங்க. ஸோ இந்த 5 சப்ஜெக்ட் மேட்டரை மெயினாக டீல் பண்ணுறாங்க. ஓகே. இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம நல்லது படிக்கணும். ஆக்சுவலாக பிரபா எழுதியிருக்காரு. இந்த இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இது வந்து 32 பேஜஸ் இருக்குது. நிறையா கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க பிரபாதர். ஓகே. அதை ஊன்றி படித்தோன்னு வச்சுக்கோங்க, எப்படியும் ஒரு 4-5 கிளாஸாக ஆகிடும். இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பிரபாதர் கொடுத்துருக்காங்க. எதுக்காக நம்ம பகவத்கீதை ஆசிட்டிஸ் படிக்கணும், ஒரு மனிதனுக்கு என்னென்ன குற்றங்கள் இருக்குது, 4 விதமான குற்றங்கள் இருக்குது இல்லையா. ஸோ அந்த 4 குற்றங்களும் வந்து ஒருத்தர் வந்து இருந்ததுன்னா அவரால் என்ன பண்ண முடியாது, இதை புரிந்து கொள்ள முடியாது. மாயையில் இருக்கிறது இம்பர்ஃபெக்ட் சென்சஸ்ஸு, குறைபாடுள்ள பலன்கள், அப்புறம் வேறு என்ன இருக்கு, அவர் வந்து ஒருத்தவங்களை ஏமாத்துறாரு, அவருக்கு வந்து மிஸ்டேக் கமிட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த 4 குற்றங்கள் வச்சு ஒருத்தர் வந்து பகவத்கீதை எழுத முடியாது. அதனால் பரம்பரையில் வர ஒரு பகவத்கீதை நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி இந்த பகவத்கீதை வந்து யாருனாலும் படிக்கலாம். பெண்கள், சூத்திரர்கள், வைசியர்கள், லோ காஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது கிருஷ்ணன் பண்ணால. பிரபாட்ட கூட ஒருத்தர் கேட்பாங்க, ஒரு மாதாஜி கேட்பாங்க, ஸோ பெண்களுக்கு வந்து மூளை கம்மின்னு சொல்லிட்டீங்களேன்னு அவங்க அழுகிற மாதிரி இருப்பாங்க. ஆண்களுக்கு மூளை அதிகமாக இருக்குது, பெண்களுக்கு மூளை வந்து கம்மின்னு சொல்லி சொன்னீங்களேன்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் ஆன்சர் பண்ணுவாங்க, நீங்கள் பெண்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு மூளை கம்மி தான். நீங்கள் யார்? ஆன்மான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பிரபாதம். ஓகே. அதனால் நம்ம வந்து ஆன்மா அப்படிங்கிறத என்ன பண்ண நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து பேசிக்ஸு. அதுதான் பகவத்கீதை 2வது சாப்டரில் டீல் பண்ணுவாங்க. சரி, நம்ம பார்த்தோம் ஆக்சுவல் லாஸ்ட் டைமே. அதே மாதிரி டெமிகாட் ஒர்ஷிப், தேவர்கள் வழிபாடு எப்படி, அது ஏன் வந்து ஒரு கொஞ்சம் குறைஞ்சி தான் வந்து ஃபுல்லாக முழுவதுமாக கிருஷ்ணரை வந்து ஆதரிக்கலை. டெமிகாட் ஒர்ஷிப்பை வந்து அவர் நிராகரிக்கவும் இல்லை. ஓகே. அது பண்ணுறவங்க கொஞ்சம் மூளை கம்மி. ஹரே கிருஷ்ணா சத்யநாராயண பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரிபிரியா மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதனால் டெமிகாட் ஹரே கிருஷ்ணா. அதனால் டெமிகாட் வர்ஷிப்பும் வேணாம் அப்படின்ட்டாங்க. யார் எந்த தெய்வத்தை வழிபடுறீங்களோ அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம். என்னைய வந்து வர்ஷிப் பண்ணுறவங்க வந்து என்கிட்ட வந்துடுவாங்கன்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறார். ஓகே, அதனால் என்னுடைய இருப்பிடம், அதே மாதிரி அவருடைய இருப்பிடத்தை பற்றி ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டார். என்ன ஹிண்ட் கொடுத்துருக்கிறாரு? இந்த மாதிரி என்னுடைய இருப்பிடத்தில் வந்து எலக்ட்ரிசிட்டி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. அதான் அவருடைய உலகத்துல எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி. கரெக்ட் கரெக்ட். எலக்ட்ரிசிட்டி கிடையாது, சன்லைட் தேவையில்லை, எப்போ பிரகாசமாகவே இருக்கும். கிருஷ்ணனுடைய உடல்லேருந்து வர அந்த சேஞ்சஸ் தான் அந்த சூரிய ஒளிக்கதிர்களுக்கே சக்தி கொடுக்குது. ஓகே, இதெல்லாம் டீல் பண்ணியிருக்காங்க பகவத்கீதையில், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யாரை நம்ம நாம் நினச்சிட்டு இறக்குறோமோ அந்த உருவத்தில் நம்ம அடைஞ்சிருவோம். கிருஷ்ணரையே நம்ம நினச்சிட்டு இந்த உடலை விட்டுட்டோன்னா கிருஷ்ணருக்குரிய அந்த வடிவமான சச்சிதானந்த விக்கிரகம் நமக்கு கிடச்சிரும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. பகவத்கீதையுடைய நோக்கமே எப்படி இந்த கட்டுண்ட ஆத்மாக்களை வந்து கரை சேர்க்கிறது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள உறவு முறை வந்து நித்தியமானது இல்லை. ஆனால் கிருஷ்ணர்கிட்ட இருக்கிற உறவு முறை நித்தியமானது. அதையுமே நம்ம பார்த்தோம். 5 விதமான ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் இல்லையா? ஸோ பேசிவாக இருக்கலாம், தாசியாக இருக்கலாம், சக்கியா கிருஷ்ணனுக்கு நண்பனாக இருக்கலாம், கிருஷ்ணனுடைய காதலனாக இருக்கலாம், இந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி எப்படி பக்தி தான் சிறந்தது அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறார். அதேமாதிரி கடைசியில் வந்து கீதா மகாத்மியம் பார்த்தோம். அது வந்து சங்கராச்சாரியர் வந்து கீதையை வந்து புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. கீதையை வந்து ஒரு தடவை டெய்லி படிக்கணும். கீதை நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு கிடையவே கிடையாது. பகவத்கீதை வந்து கிருஷ்ணனுடைய திருவாயிலே வந்ததுனால இது மிக முக்கியமான ஒரு நூல். ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு மந்திரம். அதனால் இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், டெய்லி வந்து பிரபுபாதர் படிக்க சொல்லியிருக்கிறார் பகவத்கீதையை. இப்போ வந்து நம்ம சாப்டர் 1 படிக்க ஆரம்பிக்கலாம். சரி, நீங்கள் தமிழில் வச்சுருந்தீங்க, தமிழ் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இங்கிலீஷில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு சாப்டர், ஃபஸ்ட்டு ஸ்லோகம். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நேம் படி வரலாம். யார் யார் ஜாயின் பண்ணாங்க அந்த படி வரலாம், அந்த வரிசையில் வரலாம். யார் படிக்க முடியுதோ அவங்களால. ஆரம்பம் நீங்கள் படிக்க முடியுமா? நீங்கள் கடையில் இருக்கீங்களா? அவர் கடையில் இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. சந்தோஷ் பிரமா வெளியில் இருக்காரு. இப்போ ஸ்வேதா மாதாஜி தான் எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோகம் படிக்கலாம் மாதாஜி. திருதாசவாச்சா தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவஹ. யுத்சவஹ, யுத்சவஹ சொல்லுங்க மாமா. சமவேதா மாமா. சமவேதா சா இருக்கு பாருங்க. சமவேதா சமவேதா யுத்சவஹ. சமவேதா யுத்சவா. கரெக்ட். ஆமா. மாமகா பாண்டவா சைவ. மாமா பாண்டவா சைவ. கிம் அகுர்வத சஞ்சயா. அகுர்வத வஞ்சயா. சஞ்சயா. சஞ்சயா, சாரி சஞ்சயா. சஞ்சயா. நீங்க தமிழ்ல அர்த்தம் சொல்லுங்க இதுக்கு. நான் சொல்றேன் பிரபு. சொல்லுங்க, அர்த்தம் படிங்க. திருதராஷ்டிரன் கூறினார், சஞ்சயனே, போர் புரியும் விருப்பத்துடன் தர்மக்ஷேத்திரமான குருஷேத்திரத்தில் ஒன்று கூடிய என் மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தனர்? தேங்க்யூ பிரபு. நீங்கள் மியூட்டில் போட்டுக்கோங்க. அடுத்த சான்ஸ் வந்து ஸ்வேதா மாதாஜி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து கேட்குறாரு, திருதராஷ்டிரன் கேட்குறாரு, சஞ்சயா இந்த மாதிரி குருக்ஷேத்திரத்தை வந்து யுத்தத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாரு. இப்போ இலையில வந்து சாதம் வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி யுத்தத்துக்கு வந்துட்டாங்கன்னா யுத்தம் தான் போட போகிறாங்க. இதில் வந்து திருதராஷ்டிரனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சந்தேகம். எப்படியாவது இந்த பாண்டவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்துருவாங்க நான் பசங்களுக்காகன்னு சொல்லி ஒரு இது பண்ணுறார். இவர் பிறவியிலேயே குருடன். ஆன்மீகத்தில் எப்படி இருக்கார் திருதராஷ்டிரன்? குருடனாக இருக்கிறார். ஆனால் இதை பகவத்கீதை பார்த்தீங்கன்னா தர்மக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் சொல்கிறாங்க இல்லையா? இந்த குருக்ஷேத்திரம் இன்னும் இருக்குது, டெல்லி பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கர்னால்னு ஒரு இடம் இருக்கும். அந்த கர்னால்லேருந்து பக்கம் தான் குருக்ஷேத்திரம்.
ஸோ அதனால் இது வந்து ஒரு கற்பனையான ஒரு இது கிடையாது. பகவத்கீதை சொல்லும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 5 குதிரைகள் 5 புலன்கள், இந்த குருக்ஷேத்திரம் வந்து இந்த உடல், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஓமை சொல்லி இந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லைங்க, இதெல்லாம் நம்ம உடலை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிருஷ்ணன் ஒருத்தர் கிடையாது, கிருஷ்ணருக்கு உள்ளே இருக்கிற ஒருத்தருக்கு தான் நம்ம சரணடையணும். இந்த மாதிரி பெரிய பெரிய பாபாஜிகள்லாம் கூட ப்ரீச் பண்ணுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. குருக்ஷேத்திரன்னு ஒரு இடம் இருக்குது, இப்போ கூட நீங்கள் அந்த இடத்துல போய் பார்க்கலாம். யுத்தம் நடந்ததுக்குரிய அறிகுறிகள்லாம் இருக்குது. அந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் அர்ஜுனர் பேசின அந்த சம்வாதம், அந்த இடமும் வச்சு அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க கவர்மெண்ட். ஓகே, அந்த மரங்கள் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது, போனீங்கன்னா பார்க்கலாம், இங்கே கூட பார்க்கலாம். அதனால் இது வந்து உண்மையாக நடந்தது. இதில் வந்து இன்டர்பிரிட்டேஷனுக்கு இது தேவையே இல்லை. நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை. இது என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதான் தர்மக்ஷேத்திரம்ன்ற இடம் பார்த்தீங்கன்னா நிறையா நல்ல தர்மங்கள் பண்ணக்கூடிய ஒரு இடம். அதனால் திருதராஷ்டிரனுக்கு வந்து ஒரு பயம் இருக்குது. இந்த மாதிரி பாண்டவர் வந்து ரொம்ப நேர்மையானவர்கள், அவங்களுடைய அந்த சாம்ராஜ்யத்தை வந்து என்னுடைய பசங்க வந்து அநியாயமாக அபகரிச்சிட்டாங்க. அதே மாதிரி அவங்களுடைய மருமகளையும் வந்து பங்கப்படுத்தினாங்க, ட்ரை பண்ணாங்க. அதே மாதிரி அவங்கள வந்து அரக்கு மாளிகளை வைத்து தீ வைக்க ட்ரை பண்ணாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயமா அவங்கள கொல்ல பார்த்தாங்க. ஆனால் அவங்கள வந்து கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணார், எல்லாத்தையும் காப்பாற்றிட்டார். இப்போ திருதராஷ்டிரனுக்கு வந்து ஒரு பயம், இந்த மாதிரி தர்மம் நிறைந்த பேச வந்து யுத்தம் நடந்தால் என்ன எனக்கு கிடைச்சல, என்னுடைய பசங்க வந்து தோற்றுருவாங்க, இறந்துருவாங்கன்னு சொல்லி அவருக்கு பயம். ஓகே, அதனால் திருதராஷ்டிரன் என்ன பண்ணுறார், பயப்படுறார். பிரபு சத்யநாராயண் பிரபு, சொல்லுங்க பிரபு. இந்த கடைசி பேராகிராஃப் படிங்க. இந்த ஸ்லோகத்தில் கடைசி பேராகிராஃப். இந்த ஸ்லோகத்தில் கடைசி பேராகிராஃப். ஆமாம், அந்த இது இப்போ பொருளுரையில் கடைசி பேராகிராஃப். சரி சரி படிக்கிறேன். கடைசி பேராகிராஃப். பாண்டவர்களும் திருதராஷ்டிரரின் மகன்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆயினும் திருதராஷ்டிரரின் உள்மனம் இங்கு வெளியிடப்பட்டுள்ளது. வேண்டுமென்றே அவர் தன்னுடைய மகன்களை மட்டும் குரு வம்சத்தினர் என்று பாராட்டி பாண்டவர்களை வம்சத்தின் மரபுரிமையிலிருந்து பிரித்து பேசுகிறார். இதன் மூலம் திருதராஷ்டிரருக்கு தன் சகோதரரின் மகன்களிடம் உள்ள உறவின் பிரத்யோக நிலையை ஒருவர் புரிந்து கொள்ளலாம். நெல் வயலில் தேவையற்ற கலைகள் பிடுங்கி எறியப்படுவதை போல் தர்மத்தின் தந்தையான ஸ்ரீ கிருஷ்ணர் பங்கு கொண்ட குருஷேத்திர என்னும் புனிதமான நிலத்தில் தேவையற்ற கலைகளான திருதராஷ்டிரர் மகன் துரியோதனனும் பிறரும் ஒழிக்கப்பட்டு முற்றிலும் தர்மத்திற்கு உட்பட்ட யுதிஷ்டரின் தலைமையில் பகவானால் நல்லாசி நிலைநாட்டப்படும் என்பது இந்த விஷயத்தில் ஆரம்பத்தில் இருந்தே எதிர்பார்க்கப்படுகிறது. சரித்திரம் மற்றும் வேத முக்கியத்துவங்களை தவிர இதுவே தர்மக்ஷேத்ரா குருஷேத்ரா என்னும் சொற்களில் கருத்தாகும். ஆமாம், தேங்க்யூ பிரபு. பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதனால் பாண்டவருடைய அழிவை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காரு இவர். அப்பயே வந்து ஒரு பயஸ்னஸ் இருக்குது திருதராஷ்டிரன்ட்ட. எப்படியாவது இவங்களை குருன்னே சொல்ல மாட்டாங்க, பாண்டவர்கள் கௌரவர்கள் அப்படி சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரே ஃபேமிலி லீனியேஜ் தான். ஸோ இதில் நம்ம இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த திருதராஷ்டிரங்கிறது ஒரு நடிக்க வந்த ஒரு கதாபாத்திரம். ஓகே, அவரை நம்ம திட்டக்கூடாது. இந்த மாதிரி அவர் நடிக்க வந்து ஒரு ரோல் எடுத்து பண்ணுறாரு. நம்மளுடைய லேர்னிங் என்ன இருக்குன்னா, நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம வந்து கிருஷ்ண உணர்வோடு இருக்கணும். அவர் வந்து ஆன்மீக அறிவே இல்லாமல் அப்படி நடந்துட்டாரு, நம்ம எப்படி இருக்கணும், நம்ம வந்து ஆன்மீக அறிவோடு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த கேரக்டர்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவர் அப்படியே நடக்கக்கூடாது, இப்படியே நடக்கக்கூடாது, அவர் இவ்வளோ மோசமாக இருந்துட்டாரு இப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி பிரயோஜனம் கிடையாது. வி கேனாட் சேஞ்ச் த சரித்திரத்தை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும், நம்மளை தான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம், நம்ம என்ன பிரின்சிபல் இதில் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பயாஸ்னஸ் பார்க்கக்கூடாது இன்னொருத்தர்கிட்ட. எல்லாரையும் சமமாக பார்க்கணும்னு பகவத்கீதையில் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் அதுக்கு ட்ரை பண்ணாதான் செய்யணும். எப்படி வந்து ஒரு வேர் வந்து ஆதாரமாக இருக்குது மரத்துக்கு, மரத்தில் கிளைகள் இருக்குது, நிறைய இலைகள்லாம் இருக்குது இல்லையா, எல்லாமே அது மரத்துடைய பார்ட் தான். அதே மாதிரி நம்ம கிருஷ்ணனுடைய ஒரு பார்ட்ஸ் எல்லாருமே. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதில் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயாஸ்னஸ் பார்க்கக்கூடாது. எல்லாரையுமே கிருஷ்ணனுடைய ஒரு அங்கம்
அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், முன்னேற ட்ரை பண்ணணும். அதுக்கு தான் வந்து பேசிக்காக என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து ஆன்மா உடல் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். இது எப்படி புரியும் நமக்கு? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற மந்திரத்தை சைத்தன்ய மகாபிரபுவோடைய கருணையினால் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பிரபுபாதர் இப்படி எழுதுனா நமக்கு தெரியுமா? பிரபுபாதருடைய கருணையினால் நம்ம பகவத்கீதை ஆசிட்டிஸ் படிச்சிடறோம். சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால் என்ன பண்ணுறோம், ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த 2 கருணையின் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து இந்த ஆன்மீக அறிவை புரிந்து கொள்ள முடியும். நான் உடல் இல்லை ஆன்மாங்கிறத புரிந்து கொள்ள முடியும். ஓகே, 2வது ஸ்லோகம் போகலாம். ஸ்வேதா மாதாஜி நீங்கள் வந்து அட்மிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் படிக்கிறேன், நீங்கள் திருப்பி படிங்க. சஞ்சயவாச்ச திருஷ்ட்வா து பாண்டவானிகம் व्योदं दुर्योधनस्तदा आचार्यम् उपसंगम्य राजा वचनम् अब्रवीत्. அர்த்தம் படிங்க, டிரான்ஸ்லேஷன் படிங்க மாதாஜி. சஞ்சயன் கூறினான், மன்னரே, பாண்டுவின் மகன்களால் அணிவகுக்கப்பட்ட படையை மேற்பார்வையிட்ட பிறகு மன்னன் துரியோதனன் தன் ஆச்சாரியரை அணுகி பின்வருமாறு கூறினான். இந்த மாதிரி சொல்றார். ஓகே, சஞ்சயன் சொல்றார், இந்த மாதிரி மிலிட்ரி அரேஞ்ச்மெண்ட்லாம் போட்டு எல்லாம் சண்டைக்கு போருக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஓகே, இப்போ எப்படி இருக்காங்க அவங்க படையை பாருங்க அப்படின்னு சொல்லி துரியோதனன் கட்டுறார். இதை வந்து துரியோதனன் ரொம்ப பொலிட்டிக்கலாக ரொம்ப டீல் பண்ணுவார். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள எல்லாம் என்கரேஜ் பண்ணுறாரு, படை வீரர்களை என்கரேஜ் பண்ணுறாரு. திருதராஷ்டிரா வாஸ் பிளைண்ட் ஃப்ரம் தி பர்த். மாதாஜி ஒரு 4 லைன் படிங்க பரப்பட்டில். திருதராஷ்டிரர் பிறவியில் இருந்தே பார்வை இல்லாதவர். துரதிருஷ்டவசமாக அவருக்கு ஆன்மீக பார்வையும் இல்லை. தனது மகன்களும் தர்மத்தின் விஷயத்தில் தனக்கு சமமான கூடர்கள் என்பதும், பிறவியிலிருந்தே நல்லவர்களான பாண்டவர்களுடன் அவர்கள் உடன்பாடு செய்து கொள்ள போவதே இல்லை என்பதும் அவருக்கு உறுதியாக தெரிந்திருந்தது. இருந்தும் புனித தலத்தின் தாக்கத்தினால் அவர் சந்தேகம் கொண்டார். போர்க்கள நிலைமையை பற்றிய அவரது கேள்வியின் உள் நோக்கத்தை சஞ்சயனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஏங்கும் மன்னனுக்கு உற்சாகமூட்ட விரும்பிய சஞ்சயன் அவரது மைந்தர்கள் போர்க்களத்தின் புனித தன்மையால் பாதிக்கப்பட்டு சமாதானம் ஏதும் செய்து கொள்ள போவதில்லை என்பதை உறுதி செய்தார். இதுல பாத்தீங்கன்னா இந்த சஞ்சயனுக்கு வந்து இந்த சக்தி வந்து வியாசதேவர் கொடுக்குறார். ஓகே, இந்த வியாசதேவர் என்ன பண்றாருன்னா, இந்த போர்க்கில் என்ன நடக்குதோ அதை பார்க்கக்கூடிய சக்தியை நான் வந்து கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பவர்லாம் முனிவர்களுக்கு உண்டு. இந்த மாதிரி பெரிய பெரிய முனிவர்களுக்கு வந்து அந்த பவர் உண்டு. இப்போ ஏன் அந்த மாதிரி முனிவர்கள் பார்க்க முடியலைன்னா, இது கலியுகம் ஆயிடுச்சு இல்லையா? கலியுகத்தில் வந்து ஒரு யுக தர்மம் வேற. கலியுகத்தோட யுக தர்மம் வந்து ஹரேநாம சங்கீர்த்தனம். ஓகே, ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம ஏவ கேவலம் கலோ நாஸ்தேவ 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 கதிரண்யதா. ஹரியோடைய நாமத்தை சொல்றதை தவிர வேறு வழி கிடையாது. ஆனால் இந்த முந்தைய யுகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய முனிவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய விதமான முந்த காலங்கள்லேருந்தே வர்றாங்க, சத்தியுகத்துலேருந்தே தொடர்ந்து வர்றாங்க. அவங்க இப்போ கூட இருப்பாங்க, அவங்க சட்டில் பாடின்னு சொல்லுவாங்க. 2 விதமான உடல் இருக்கு. நம்ம இப்போ பார்க்கறது வந்து கிராஸ் பாடி, அதுதான் நமக்கு தெரியுது. ஓகே, சட்டில் பாடி அப்படிங்கிறது என்னென்னா, மனம் புத்தி அகங்காரம்னால ஆனது தான் அந்த சட்டில் பாடி. அது நம்ம கண்களுக்கு புலப்படாது. அதனால் அந்த முனிவர்கள்லாம் இப்படி எப்படி உரு மாதிரி இருக்காங்க, அவங்க நம்ம பார்க்கவும் முடியாது ஆக்சுவலாக. ஸோ இந்த வியாசர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பார்க்கக்கூடிய சக்தியை வந்து திருதராஷ்டிரனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் உனக்கு அந்த சக்தியை கொடுக்குறேன், நீ போரை வந்து பாரு அப்படின்றார். திருதராஷ்டிரனுக்கு வந்து பயம், வேண்டாம், ஏன்னா என்னோட பசங்களெல்லாம் நான் பார்க்கல, இதுவரையும் பார்க்கல. இந்த போரில் வந்து அவங்க இறக்கிறத நான் பார்க்க விரும்பலை. ஒரு போரில் எப்படியும் இறக்கலாம் இல்லையா, இறக்கலாம், அப்புறம் ஜெயிக்கலாம். அதனால் இந்த சக்தியை வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு பதிலாக என்னுடைய அசிஸ்டண்ட் சஞ்சயனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னா சஞ்சயனுக்கு கொடுத்துருவார். ஓகே, இந்த சஞ்சயன் என்ன பண்ணலான்னா, எங்கே இருக்கிறாங்களோ, இவங்க இருக்கிற இடம் வந்து டெல்லி, குருக்ஷேத்திரம் தள்ளி இருக்கு, அங்கே என்ன நடக்குதுங்கிறத இங்கே பார்க்க முடியுமா? ஓகே, பார்க்குறதுனா இப்படி அந்த இடத்துல ஃபுல்லாக ஜூம் பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக எங்கே நடக்குதோ அதையும் பார்க்க முடியும். அப்புறம் வேறு இடம் எங்கே பார்க்கணுமோ அங்கேயும் பார்க்க முடியும்.
இந்த மாதிரி ஒரு கேமரா, இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் இது இல்லாமலே அந்த காலத்தில் என்ன பண்ண முடியுது, அவரால் பார்க்க முடிஞ்சிச்சு, சஞ்சயனால் பார்க்க முடியுது. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி அவர் வந்து போர்க்கில் எனக்கு தான் சொல்கிறார். ஓகே, சரி, இந்த திருதராஷ்டிரன் வந்து ஆன்மீகத்தில் வந்து ஒரு கூட அந்த மாதிரி நம்மளும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஆன்மீகத்தில் குருடன்னா என்ன அர்த்தம்னா, ஆன்மீகம்னா ஃபஸ்ட்டு எதில் ஸ்டார்ட் ஆகுது, யார் சொல்ல முடியும்? ஆன்மீகம் எதில் ஸ்டார்ட் ஆகுது? பக்தி. அப்புறம் வேற சந்தோஷம் கரெக்டாக சொல்லிட்டாரு. ஓகே, நாம வந்து இந்த உடல் கிடையாது, நம்ம ஆன்மா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, இந்த மாதிரினா இந்த தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நம்மளுக்கு ஆன்மீகம்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ கொண்டு போயிடுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்னன்னா, இந்த உடல் இல்லை ஆன்மா அப்படிங்கிறத புரிந்தால் தான் ஆன்மீகம் வரும். ஓகே, ஸோ அது புரியலேன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம நிறைய காரியங்கள் பண்ணுவோம், ஆனால் அந்த காரியங்கள்லாம் பிரயோஜனத்துக்கு வராது. ஓகே, ஒரு ஸ்லோகம் உண்டு ஸ்ரீமத் பாகவத்தில், தர்மஸ்வர்ஷிலாமம்ஷாம் விஸ்வக்ஷ கதாசியா ந உத்பாதி ஹிருதயம் சமயேவி கேவலம். எவ்வளோ காரியங்கள் பண்ணாலும் நம்ம நிறைய வேலைகள் காரியங்கள்லாம் பண்ணலாம், ஆனால் அந்த காரியங்கள்லாம் நமக்கு பகவான் மேலே ஒரு பற்றுதல் ஏற்படலைன்னா அந்த காரியங்கள்லாம் சமயேவி கேவலம், வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, எப்போ பகவான் மேலே பற்றுதல் ஏற்படும் அப்படின்னா, நான் இந்த உடல்நிலை ஆன்மா அப்படின்ற நிலைமை வந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பு தான் பற்றுதல். இல்லைன்னா நம்ம உடல் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளுடைய பற்றுதல்கள்லாம் எங்கே இருக்கும், நம்மளுடைய சுற்றத்தார் குடும்பத்து மேலேயும் சுற்றத்தார் மேலேயும் தான் இருக்கும். ஓகே, அதனால் நம்மளால் இந்த பற்றுதல்லேருந்து வெளியே வர்றது மிக கடினம். அதுதான் நம்ம லாஸ்ட் டைமே சொன்னால், அது சத்யநாராயண பிரபு பண்ணுறார். தேஷாம் ஹமம் சமுத்தாத்தா மிருத்யு சம்சார சாஹரா பவாமி நாச்சிராத் பார்த்தா மையாபேசித சேதசாம் அப்படின்னு சொல்லி கை தூக்கிறோம். ஓகே, கருட பகவான் மேலே ஹரி வந்து என்ன பண்ணுறாரு, நம்மளை அங்கே தூக்குறார். இந்த மாதிரி தான் நம்ம ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற முடியும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடல் இல்லை ஆன்மா அப்படிங்கிறப்ப தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதுதான் வந்து என்ன சொல்கிறான், ஆன்மீகத்தில் குருடன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். துரியோதனன் எப்படி இருக்கான், ரொம்ப கெட்டிக்காரன். அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பொலிட்டிஷியன் எப்படி டிப்ளமேட்டிக்காக இருப்பாங்களோ அதே மாதிரி அவனால் டீல் பண்ண முடியும். இங்கே உள்ளவங்களே என்கரேஜ் பண்ணுவான், அதே சமயம் உள்ள எதிரியோடைய கேம்பில் எப்படி இருக்குது, படை வீரர்கள்லாம் எப்படி இருக்காங்க அதெல்லாம் கூட பார்ப்பான், பார்த்து சொல்லுவான். ஓகே, நம்ம எப்படி அட்டாக் பண்ணணும் இதெல்லாம் வந்து அவன் இந்த மாதிரி ஒரு படையை நடத்துறது எப்படி அப்படிங்கிறத அவன் டீல் பண்ணுவான். ஒரு முறை துரியோதனனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு சான்ஸ் வரும், கிருஷ்ணர்கிட்ட வந்து ஏதாவது வாங்கி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து துரியோதனன் என்ன பண்ணுவார்னா, கிருஷ்ணர்கிட்ட இருக்கிற எல்லா விதமான படை வீரர்களும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். அர்ஜுனன் என்ன கேட்பாரு, யாருக்கு தெரியும், நீங்க தான் வேணும்னு சொல்றாரு. நீங்க தான் வேணும்னு சொல்றாரு. துரியோதனுக்கு வந்து ஒரே சிரிப்பாயிடும். உனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுத்துமே நீ சான்ஸ் விட்டுட்ட அப்படின்ட்டு, ஒரு ஆளை வச்சு நீ என்ன பண்ண போற, நான் பாரு படை வீரர்லேயே வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படை வீரர்லேயே வாங்குவார். ஆனால் அவருடைய அந்த முடிவு வந்து முட்டாள்தனமானது. ஏன்னா அந்த உடலே கிடையாது. அதனால ஆன்மாவுடைய சக்தி வேற. நம்ம உடல்ல இருந்து நம்ம ஒரு அமெரிக்கா போகிறோன்னா அதை ஃப்ளைட்டில் போகிறது, டிக்கெட் வாங்கி நம்ம போகணும் இல்லையா. ஆனால் அந்த ஆன்மா, அந்த பேயின்னு சொல்கிறாங்களே, அது சட்டில் பாடி, கோஸ்ட். அதுக்கு டிக்கெட்லாம் வேணுமா, டக்கு டக்குன்னு இன்னொரு இடத்துக்கு போயிடுவான். மனசோட ஸ்பீடு அது. இது ஆன்மாவுடைய ஸ்பீடு மனசோட அதிகமான ஸ்பீடாக. ஏன்னா இந்த பிரம்மசமிதால் ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க, மனிதனுடைய ஸ்பீடில் போனாலே நம்மளால் இந்த யூனிவர்ஸோடைய எல்லையை தாண்டதுக்கு நம்மளால் ஆகுமா. கிருஷ்ணரெல்லாம் பார்க்க முடியாது நம்மளால். ஆனால் இந்த ஆன்மாவுடைய ஸ்பீட் பார்த்தீங்கன்னா, அந்த துர்வாச முனிவர் போனார் பார்த்தீங்களா, அந்த யோகிக் பெர்ஃபெக்ஷனில் அவர் 1 இயரில் என்ன பண்ணிட்டாரு, பிரம்மா சிவா விஷ்ணு ஆன்மீகம் வரையும் போயிட்டு வந்துட்டார். ஓகே, அதனால் ரொம்ப ஸ்பீடு. ஆன்மீகம் வந்து ஆன்மீகத்தில் தளத்தில் இருக்கிறது வந்து அதோடைய தளம் வேற. 3ஆம் ஸ்லோகம் போகலாம். துர்வாச முனி வந்து அம்பரீஷ் மகாராஜோடைய ஒரு அவருடைய ஒரு சண்டை வந்துடும். துர்வாச முனி தான் சண்டை போடுவார். அம்பரீஷ் மகாராஜா வந்து ஒரு வைஷ்ணவர். அப்போ வந்து அந்த இதில் வந்து ஒரு சாபம் கொடுப்பாரு துர்வாச முனி. ஒரு பூதத்தை ஏவி அதை வந்து அம்பரீஷ் மகாராஜா கொல்றதுக்காக ஏவுவார். ஓகே, அப்போ வந்து அந்த சக்கரம் வந்து அவரை காப்பாற்றும். அம்பரீஷ் மகாராஜா காப்பாற்றிட்டு
சக்கரம் வந்து துர்வாசனை துரத்தும். அதனால் துர்வாசன் என்ன பண்ணாலும் தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக ஃபர்ஸ்ட் பிரம்மாட்ட போவார், அதுக்கடுத்து சிவன்கிட்ட போவார். காப்பாற்று போகிறதுனா பஸ்ஸு ஃப்ளைட்லாம் கிடையாது, அவருடைய உடல் அப்படியே பரப்பார். ஓகே, இதுதான் ஆன்மீக பவர். இந்த யோகி பவர் இருக்கு இல்லையா, அதை விட பவரானது ஆன்மீக பவர். நாரத முனியில் என்ன பண்ணுவார், எந்த லோகத்துக்கு வேணாலும் டிராவல்ஸ் பண்ண முடியும் அவரால். ஓகே, ஹரே கிருஷ்ணா. மூணாவது போகலாம். இப்போ ஸ்வீனா மேரேஜ் நீங்கள் படிக்க முடியுமா? மூணாவது ஸ்லோகம் நான் படிக்க ஸ்வீனா மாதாஜி இருக்கீங்களா? மூணாவது ஸ்லோகம் படிக்க முடியுமா உங்களால? நான் படிக்கிறேன். ஓகே. பஷ்யைதாம் பாண்டபுத்ராணாம் ஆச்சார்ய மகத்திம் சமம் வியூதாம் த்ருபதபுத்ரேண தவ சிஷ்யேன தீமதா. இப்போ நீங்கள் என்ன படிங்க, இந்த டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஆச்சாரியரே, துருபத குமாரனான உங்கள் புத்திசாலி சீடனால் நேர்த்தியாக அணிவகுக்கப்பட்ட பாண்டுபுத்திரருக்கு மாபெரும் படையை பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. பற்பட்டில் ஒரு 4 நிலை படிங்க. சிறந்த அஞ்சன தளபதியான துரோணாச்சாரியரின் குறைகளையும் சிறந்த ராஜதந்திரியான துரியோதனன் சுட்டி காட்ட விரும்பினார். அர்ஜுனனின் மனைவி திரௌபதியின் தந்தையான துருபதன் மணந்தார். துரோணாச்சாரியருக்கு சில அரசியல் விரோதம் இருந்து வந்தது. அவ்விரோதத்தின் விளைவாக துருபதன் ஒரு பெரிய யாகத்தை செய்து துரோணாச்சாரியரை கொள்ளும் சக்தி பெற்ற மகனை வரமாக பெற்றிருந்தான். துரோணர் இதை மிக நன்றாக அறிந்திருந்த போதிலும் துருபதன் மகனான துஷ்டசிம்மனின் தன்னிடம் போர் தந்திரிக்காக ஒப்படைக்கப்பட்ட போது அகனக்குரிய ஒதுக்கிய தாராள மனப்பான்மையுடன் போர் தந்திரத்தின் ரகசியங்கள் அன்பையும் அவருக்கு கற்பித்தார். தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. போர் மாதாஜி. இதில் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, துரோணாச்சாரியர் வந்து ஒரு பிராமணர். ஓகே, பிராமணருடைய குவாலிட்டி என்னென்னா, அவர் வந்து சத்தியம், சௌச்சம், ஆர்ஜவம், அப்புறம் வந்து டாலரன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, திதிக்ஷ்மா, இது எல்லாமே அவருடைய குணநலன்கள். ஓகே, ரொம்ப கிளீன்னஸ், ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க, ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, எளிமையாக இருப்பாங்க, ரொம்ப ஹானஸ்டாக இருப்பாங்க, அதே மாதிரி ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, உண்மையை தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ். துரோணாச்சாரியர் பார்த்தீங்கன்னா, தன்னை கொல்லக்கூடிய ஒருத்தன் வந்து திருஷ்டத்யும்னன், அது தெரியும் துரோணாச்சாரியர். அப்படி தெரிஞ்சுமே அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து எல்லா விதமான போர்க்கலைகளையும் மறைவில்லாமல் சொல்லித்தரார். ஓகே, ஸோ ஆனால் அவர் வந்து மறுத்துருக்கலாம், இதை நான் சொல்லித்தர முடியலன்னு மறுத்துருக்கலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தூய பிராமணர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து துரோணாச்சாரியர். இதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பிராமணனுடைய பையனே என்ன பண்ணுறாரு, பிராமணனுடைய அந்த குணநலன்கள்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அது யாரு? அது யாருக்கு தெரியும்? பிராமணர்களே இல்லாமல் பிஹேவ் பண்ணது யாரு? ஈஸ்வரி மாதாஜி தெரியாதா உங்களுக்கு? ஹரிப்பிரியா மாதாஜி? பிராமணர்களே இல்லாம எங்களுக்கு புரியல. பிராமணனுடைய குவாலிட்டி அவர்கிட்ட கிடையாது, ஆனா அவர் பிராமணனுடைய பையன். தெரியல, சரி பரவாயில்ல. இது செல்வகுமார்ங்கிறது யாரு? இந்த மாதாஜியா? பி செல்வகுமார் யாரு? கிருத்திகா தேவி. கிருத்திகா, ஓகே, அதான் நினைச்சேன். கிருத்திகா மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ சரி பரவாயில்ல, ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து பிராமணரே இல்லா பிராமணனுடைய பையன் யாருன்னா அஸ்வத்தாமன், துரோணாச்சாரிய பையன். ஓகே, அவங்க என்ன பண்றாங்க? ஹரே கிருஷ்ணா பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஓகே, தமிழ் பிரபு இன்னைக்கு? தமிழ் தான் இது கிளாஸ். சரிங்க பிரபு. ரைட், ஓகே. இன்னைக்கு வந்து இப்போ வந்து 4வது ஸ்லோகம் போக போறோம். அடுத்து நீங்க அந்த பகவத்கீதையில 1வது சாப்டர்ல 4வது ஸ்லோகம். பாகவதம் தானே பிரபு? பகவத்கீதையில முதல் சாப்டர்ல 4வது ஸ்லோகம். இல்ல பகவத்கீதை எடுத்துக்கோங்க, வீட்டுல போட்டு எடுத்துக்கோங்க. ரைட், ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த பிராமணனுடைய அந்த பையன் என்ன பண்றான்னா, பிராமணனுடைய அந்த குவாலிட்டிஸ் எதுவுமே இல்லை. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா பந்து அப்படின்னுவாங்க. பந்துனா ரிலேட்டிவ். ஓகே, த்விஜா அப்படின்னா 2 பிறவிகள் எடுத்தவங்கள த்விஜா அப்படின்னுவாங்க. த்விஜா. ஓகே, த்விஜாங்கிறது முதல் பிறவி வந்து அம்மா அப்பா கொடுக்கறது, 2வது பிறவி வந்து ஆன்மீக குரு கொடுக்கறது.
ஆன்மீக குரு ரெண்டாவது பிறவி கொடுக்குறதா என்ன அர்த்தம்னா அவங்களுடைய பேர் மாறிடும். நம்ம பிறந்தவொடனே பேர் மாறுது இல்லையா, அதே மாதிரி ஆன்மீக குரு வந்து அந்த தீட்சை வழங்கும் போது நம்மளுடைய பேரை வந்து மாற்றிடுவாங்க. இது வந்து ரெண்டாவது பிறவி. ஓகே, துவிஜா. அதனால் துவிஜா வந்து துரோணாச்சாரியார் 2 பிறவி எடுத்துட்டார், ஏன்னா அவருக்கு குரு இருக்கான். ஆனால் அந்த அஸ்வத்தாமன் வந்து துவிஜா பந்து. ஓகே, அவருக்கு வந்து அந்த பிராமண குவாலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த மாதிரி ஒரு அந்த கலியுகத்துடைய பிரபாவத்தில் இந்த வர்ணங்கள்லாம் அழிஞ்சிருச்சு. பிராமணா, சத்ரியா, வைசியா, சூத்ரா. ஓகே, எல்லாருமே எப்படி தான் இருக்கான். இப்போ சூத்ராவுக்கு கீழே தான் எல்லாம் இருக்காங்க. கலோ சூத்ர சம்பவான்றாங்க. சூத்ராவுக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த வர்ணாசிரம தர்மத்தை நீ கடைபிடிக்க முடியாதுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ துரியோதனன் வந்து என்ன பண்ணுறாருங்க, துரோணாச்சாரிய அந்த மிஸ்டேக்கை சொல்கிறார். நீங்கள் பாருங்கள், நீங்கள் சொல்லி கொடுத்த அந்த பையனே என்ன பண்ணுறாரு இப்போ, இந்த மாதிரி அவர் வந்து உங்களுக்கு எதிர்த்தாப்பில் ஆர்மியெல்லாம் வச்சுருக்காரு பாருங்கள். அதனால் நீங்கள் இனிமேல் வந்து நீங்கள் விட்டுலாம் கொடுக்காதீங்க, கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக இருங்க. அவர் என்ன பண்ணணும், நீங்கள் போரில் வந்து வீழ்த்திடணும் பாண்டவர்களை அப்படின்னு சொல்லி துரோணாச்சாரியர் மேலே அவருக்கு அவர் ஊக்கப்படுத்துகிறார் அப்படி. ஓகே, ஏன்னா துரோணாச்சாரியரும் பீஷ்மரும் ஒரு வார்த்தை கூட பேசலை. எப்போ திரௌபதியை வந்து அந்த அசம்பிளி ஹாலில் வந்து தூளி விடும்போது ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அதனால் துரியோதனுக்கு நம்பிக்கை இருக்குது, எப்படியும் ஒரு நேரம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, பாண்டவர்களை வதம் பண்ணிடுவாங்க, கொண்டுருவாங்க அப்படின்னு துரியோதனுக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, இப்போ 4வது ஸ்லோகம் போகலாம். ஹரிபிரியா மாதாஜி நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? 4வது ஸ்லோகம். ஓகே, 4th. அத்ர சூரா மகேஷாஷா. ஒரு நிமிஷம் பிரபுஜி. எடுங்க. 1வது சாப்டர் 4வது ஸ்லோகம். ஓகே பிரபுஜி. எடுத்துட்டீங்களா? அத்ர சூரா மகேஷ்வாசா பீமார்ஜுன சமாயுதி. பீமார்ஜுன சமாயுதி. யுதானோ விராட்டஸ்ய. யுதானோ விராட்டஸ்ய. துருபதஸ்ய மகாரதः. துருபதஸ்ய மகாரதः. சொன்னீங்க. இப்போ பொருள் டிரான்ஸ்லேஷன் படிங்க. Translation: Here in the army are many heroic bowmen equal in fighting to Bhima and Arjuna, great fighters like Yudhana, Virata and Drupada. சரி, இந்த மாநில பார்த்தீங்கன்னா பெரிய தேங்க்யூ மாதாஜி, பெரிய சண்டை போடுறவங்களாம் இருக்காங்க. பீமா, அர்ஜுனா அவங்கள மாதிரி, யூதனா, விராட்டா, திரௌபதா இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி பேர்கள்லாம் வரும்போது அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே, பகவத்கீதையில் வந்து என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அது எல்லாமே என்னது, கிருஷ்ணருக்கு சம்மந்தமானது. கிருஷ்ணருக்கு சம்மந்தமானவங்களுக்கும் வித்தியாசம் பார்க்கக்கூடாது. நம்ம கிருஷ்ணருக்கு சம்மந்தமாக என்ன இருக்குது, பிரசாதம் இருக்குது. ஸோ பிரசாதமும் கிருஷ்ணருக்கும் வேறுபாடு இருக்கா என்ன, கிடையாது. அதனால் பிரசாதத்தை நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது, சாப்பிடணும். ஓகே, அதே மாதிரி கிருஷ்ணருக்கு சம்மந்தமாக யார் இருக்காங்க, அவருடைய தூய பக்தர்கள், பாண்டவர்கள், பீமர், அர்ஜுனர்லாம் தூய பக்தர்கள். அதனால் ஒரு தூய பக்தர்களை நம்ம வந்து யாராவது குறை சொன்னால் என்ன பண்ணிடணும், நம்மளுக்கு அந்த வந்து வருத்தம் வரணும். திரௌபதியை பற்றி யாராவது இந்த மாதிரி ஒரு 5 கணவர்கள் வச்சுருந்தாங்களே இந்த மாதிரிலாம் சொன்னால் நமக்கு வருத்தம் வரணும். ஓகே, அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும். அட்லீஸ்ட் நம்மளால் சண்டை போட முடியாது, நமக்கு வந்து அவங்கள அடக்க முடியாதுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணிடணும், நம்ம அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும். இதெல்லாம் வந்து வைஷ்ணனுடைய ஒரு எட்டிக்வேட். ஓகே, அதனால் இந்த தூய பக்தருடைய நாமங்கள் வரும்போது நம்ம என்ன இதை கொடுத்துருக்காங்களே கரெக்டாக மேட்ருக்கு போங்க அப்படின்லாம் கிடையாது. ஓகே, சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒரு தடவை கோபியுடைய நாமங்கள்லாம் சொல்கிறார். ஓகே, லலிதா, விசாகா அப்படி ஒரு கோபியுடைய நாமங்கள்லாம் சொல்லி சேன் பண்ணுறார். ரங்காதேவி, சூதேவி சேன் பண்ண ஆரம்பிக்கிறார். உடனே அந்த மாணவர்கள்லாம் சொல்கிறாங்க, நீ கிருஷ்ணா கிருஷ்ணா தானே சொன்ன, எதுக்கு கோபியோட பேரை சொல்கிற அப்படின்னு சொல்லி எல்லாம் சத்தம் போடுறாங்க. சைத்தன்ய மகாபிரபு கோவம் வந்து அடிக்க ஓடுறார். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவார், சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துப்பார். ஏன்னா ஒரு தூய பக்தருடைய நாமத்தை சொல்கிறது வந்து கிருஷ்ணாவுடைய நாமத்தை சொல்கிற மாதிரி தான். அதனால் பிரபுபாதனுடைய பிரணாமம் இருக்குல்ல, மிக மிக பலம் வாய்ந்த ஒரு மந்திரம். நமவோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி இதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே
निर्विशेष शून्यवादी भाष्यादेशधारिणे. இது பிரபாதரையும் அவங்க குரு மகாராஜனுடைய பேர் வந்து இல்லையா, இதெல்லாம் வந்து மிக பவர்ஃபுல். அதனால் நம்ம வந்து என்ன இருக்கணும், அந்த ஒரு பக்தருடைய அந்த நாமங்கள்லாம் வருது கிருஷ்ணனுக்கு சம்பந்தமாக வருதுன்னா அதுவுமே என்னது பியூர். அதை புரிஞ்சுக்கணும். 5வது ஸ்லோகம் போகலாம். இப்போ நிர்மலா மாதாஜி நீங்கள் படிக்க முடியுமா? படிக்க முடியாதுல்ல அவங்களா இல்லையா? நிர்மலா மாதாஜியெல்லாம் சத்யா பிரபு படிக்க முடியாதுல்ல அவங்களெல்லாம்? ஆமாம் ஆமாம் பிரபு, அவங்க படிக்க முடியாது. சரி பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம அடுத்தது நான் படிக்கிறேன் பிரபு. இல்லை இங்கே இன்னொரு நான் மாதாஜி இருக்கேன், அதுக்கப்புறம் வரேன், லைனில் வரேன். கிருத்தியா மாதாஜி நீங்கள் படிக்க முடியுமா? 5வது சொல்ல படிப்பீங்களா? இல்லை கிருத்திகா மாதாஜிக்கு அப்புறம் நீங்கள். ஓகே ஓகே சார். ஓகே ரைட். இப்போ நான் படிக்கிறேன். 5வது ஸ்லோகம். திருஷ்டகேது சேக்கிதானா காசிராஜா ஷவீர்யவான் புரோஜித் குஞ்சிபோதஷ शैब्यश्च नरपुङ्गवा. நல்லா படிச்சீங்க. தேங்க்யூ மாதாஜி. இப்போ இந்த டிரான்ஸ்லேஷன் படிங்க. மேலும் திருஷ்டகேது சேக்கிதானன் காசிராஜன் குருஜித் குந்திபோஜன் ஷைபியன் போன்ற சிறந்த பலமிக்க போர் வீரர்கள் பலரும் உள்ளனர். நிறைய பேர் இருக்காங்கன்றார். இந்த குந்தி போஜன் இருக்கார் இல்லையா, இவர் வந்து குந்தி ராணிக்கு ரிலேட்டடாக இருப்பாங்க. ஓகே, அவங்க அப்பா தான் இல்லையா குந்தி போஜன்? அது தத்தெடுத்த அப்பா. ஓகே, இந்த மாதிரி உள்ளவங்க. குந்தி மகாராணிய கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல கேரக்டருங்க. எந்த ஒரு பெண்ணாலையும் குந்தி மகாராணி மாதிரி மாற முடியும். குந்தி மகாராணிக்கு தெரியும் கிருஷ்ணர் வந்து முழுமுதற் கடவுள். கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா குந்தி மகாராணியுடைய பாதங்களை தொட்டு கும்பிடுவார். குந்தி மகாராணி தெரியும் இவர் வந்து முழுமுதற் கடவுள். அந்த ரிலேஷன் படி கிருஷ்ணர் வந்து மருமகன். அந்த ரிலேஷன்லாம் கரெக்டாக கிருஷ்ணர் ஃபாலோ பண்ணுவார். ஓகே, அண்ணன் காலில் தொட்டு கும்பிடுவார், தம்பிக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார், சேமா இருக்க கட்டி பிடிப்பார். இவங்க வந்து அம்மானால அத்தைனால அவங்களுக்கு தொட்டு கும்பிடுவார். அதே மாதிரி ஒரு இந்த குந்தி மகாராணியுடைய ப்ரேயர் பாவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, சத்யநாராயண பரவாயில்ல, நீங்களாம் படிக்கணும். அதை ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவிகி நந்தனாய ச நந்தகோபா குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. அந்த குந்தி மகாராணி மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் லேடி வந்து யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு லேடியால் மாற முடியும், ஒரு உமனால் மாற முடியும். அந்த சான்ஸ்லாம் கிருஷ்ணன் கொடுப்பார். யார் புத்தி கொடுக்குறது? கிருஷ்ணர் தான் புத்தி கொடுக்குறார். ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் அப்பயாந்ததே. அதனால் எல்லா ஒரு மாதாஜிகளும் நிச்சயமாக வந்து குந்தி மகாராணி மாதிரி மாற முடியும். அதுக்கு என்ன தேவை? நமக்கு ஒரு தூய வைஷ்ணவனுடைய கருணை தேவை. ஓகே, அந்த கருணை எப்படி கிடைக்கும்? கருணை எப்படி கிடைக்கும்? கருணை சஸ்தாங்க மூலமாக தான் கிடைக்கும். சஸ்தாங்க மூலம் கிடைக்கும். அப்புறம் வேற யாரு? தூய பக்தருடைய கருணை எப்படி கிடைக்கும்? ஆச்சாரிய கோஸ்வாமி எழுதின புக்ஸ் எல்லாம் படிக்கணும். ஓகே மாதாஜி. ஓகே ப்ரோ, நீங்கள் பண்ணுங்க. சிவனா மாதாஜி சொன்னாங்க, சொல்லுங்க மாதாஜி. ப்ரே பண்ணணும். ரைட், 2 பேர் பேசிட்டீங்க. வேற என்ன கருத்து இருக்கா? கிருஷ்ணர் கருணைனால. கிருஷ்ணனுடைய கருணைனால. கிருஷ்ணனுடைய கருணைனால. அப்புறம் ஃபாலோ பண்ணணும். அதுவும் முக்கியமான பாயிண்ட். அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து ஒருத்தர் கிளாஸுக்கு வராரு, ஒருத்தர் கொஷின் கேட்குறான்னு வச்சுக்கலேன். ஸ்ரீமத் பாகத்தில் பார்க்கலாம். அவர் கொஷின் கேட்பார். கொஷின் கேட்டவுடனே தேங்க்யூன்னு சொல்வார். இவர் அவருக்கு கொஷின் அந்த மாதிரி கொஷின் கிருஷ்ணரை பற்றி கேட்குறாரு. ஆஹா, எனக்கு கிருஷ்ணரை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்கிறார். அதனால் அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாலே இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகிடும்? கருணை கிடச்சி. இந்த மாதிரி பிரபாதர் சொல்லியிருக்காரு, அதை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, அப்பயும் கருணை கிடைக்கும். அந்த மாதிரி சத்யநாராயணன் சொன்ன மாதிரி நம்ம வைஷ்ணவர்களை சேவை பண்ணுற மூலமாகவும் நிச்சயமாக கருணை கிடைக்கும். இந்த மாதிரி கருணை மூலம் தான் என்ன பண்ண முடியும்? நம்மளால் இந்த பிறவி பெருகளை கடக்க முடியும். நம்மளுடைய முயற்சினால் இதை கடக்க முடியாது. இப்போ 6வது ஸ்லோகம். பிருந்தா மாதாஜி ரெடியா? நீங்கள் 6வது ஸ்லோகம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மெதுவாக படிங்க, அவசரம் இல்லை. நான் படிங்க.
யுதாமன்யுஷ விக்ராந்த உத்தமஜாஷ வீரியவான் வீரியவான் சுபத்ரோ द्रौपदयाश्च सौभद्रो द्रौपदयाश्च सर्व एव महारथः ஓகே மேம் நல்லா படிச்சீங்க. இப்போ இதோடைய அர்த்தம் படிங்க. வீரனான யுதாமன்யு பலமுள்ள உத்தமஜன் சுபத்ரையின் புதல்வன் மற்றும் திரௌபதியின் குமாரர்களும் இருக்கின்றனர். இப்படை வீரர்கள் அனைவரும் மாபெரும் ரத வீரர்கள். பாருங்க, ரத வீரர்கள்லாம் எப்படின்னா மகாரதின்னு சொல்லுவாங்க, அதிரதின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் எப்படின்னா நிறைய விதமான வீரர்கள் ஒரே டயத்தில் வந்து அவங்களால சமாளிக்க முடியும். இதெல்லாம் படத்தில் காட்டுறாங்களா? இப்போ அதெல்லாம் சும்மா அவர் அங்கேருந்து வரும்போதே அப்படி டச் பண்ணலே ட்ரெயின் நின்ற மாதிரியும், அவர் ஒரு குத்து விட்டுனா 10 பேர் விழுற மாதிரியும், இதெல்லாம் படத்தில் சும்மா காட்டுறாங்க நம்மளை ஏமாத்துறதுக்காக இல்லையா? உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சக்தியெல்லாம் கிடையாது. யாராவது 4 பேர் 2 பேர் ஒருத்தரை அடித்தாலே அவங்க வந்து என்ன அவங்களுடைய உடல் வந்து சோர்ந்துடும். ஆனால் இதில் உள்ளவங்களாம் உண்மையிலேயே வீரர்கள். ஓகே, சத்ரியாஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே டயத்தில் வந்து 1000 பேரை சமாளிப்பாங்க. அந்த மாதிரி வீரர்கள்லாம் மகாரதி அப்படின்னு சொல்லுவாங்க, அதிரதி அந்த மாதிரி சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, மிகப்பெரிய போர் வீரர்கள். இதை பார்த்தீங்கன்னா திரௌபதியுடைய புத்திரர்கள் 5 பேரும் கடைசி வரையும் இருப்பாங்க. யுத்தம் முடிஞ்சிடும். யுத்தம் முடிஞ்ச வரையும் அவங்க ஜெயிச்சிடுவாங்க, பாண்டவர்கள் ஜெயிச்சிடுவாங்க, கௌரவர்களுடைய படைகள் சர்வநாசம் ஆகிடும். அப்பையும் கூட உயிரோடு இருப்பாங்க. ஆனால் அவங்க உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த அஸ்வத்தாமன் வந்து என்ன பண்ணுவார், இரவா வந்து அவங்களுடைய கழுத்தை வந்து அறுத்து கொண்டுடுவார். இந்த மாதிரி ஒரு யார் பண்ண முடியும் யோசிப்பாங்க. பாலகர்கள் வந்து இப்படி பண்ணலாமா? சின்ன பசங்களை போய் இப்படி பண்ணலாமா? அது தூங்கும்போது அவங்களுடைய உயிரை வந்து எடுக்கிறது, அதுவும் மோசமான முறையில் சண்டை போடுறதுக்கு சான்ஸ் கொடுக்காம அவங்க கழுத்தை வந்து என்ன பண்ணார், வெட்டிடுவார் தூங்கும்போது. ஓகே, இந்த மாதிரி ஒரு பிராமணர் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி பண்ணதுனால அவர் பிராமணர் கிடையாது. எல்லாமே குண கர்ம பேஸ் பண்ணி தான். அவங்களுடைய குணங்கள், அவங்களுடைய கர்மம். சொல்லுவாங்கள்ல, சேத்தில் மலர்ந்த செந்தாமரை போல். அது மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே நல்ல குணம் வாய்ந்தவர் இருந்தாலும் அவர் பிராமணராக இருக்க முடியும். அதே ஒரு பிராமண குலத்தில் பிறந்தவர் கூட பிராமணர் இல்லாமலாம் இருக்க முடியும். அதுக்கு அஸ்வத்தாமன் தான் எக்ஸாம்பிள். அவரை என்ன சொல்கிறாங்கன்னா ஆத்தத்தாயினின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஆத்தத்தாயினா வீட்டுக்கு வந்து தீ வைக்கிறது, அடுத்தவங்களுடைய மனைவியை கவர்ந்து செல்வது, தூங்குறவங்களை கொல்றது, பாய்சன் கொடுக்கு விஷத்தை வச்சு கொடுத்து கொன்று வைக்கிறது, இவங்களாம் ஆத்தத்தாயின்னு சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் பார்த்தவொடனே கொண்டுடலாம். இந்த மாதிரி சொல்கிறாங்க, சாஸ்திரம் போட்டிருக்காங்க இல்லையா, வருது. அதனால அஸ்வத்தாமன் அந்த கேட்டகரி போயிட்டார். இஸ் நோமோர பிராமணர். அவங்க அப்பா தான் பிராமணர். ஓகே, இப்போ 7வது ஸ்லோகம் போகலாம். நம்ம இப்போ ஒரு சுற்று முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ ஃபஸ்ட்லேயே திருப்பி வரலாம். ஓகே, சத்யநாராயண பிரபு நீங்கள் எடுத்துக்கோங்க. 7வது ஸ்லோகம். ஓகே, அஸ்மாக்கம் து விசிஷ்டாயே तान् निबोध विद्विजोत्तमा नायका मम सैन्यस्य संज्ञार्थं तान् சொல்றோம்ல ஞாயிறு அந்த ஞா. ஓகே, தான் பிரவிமீதே. ஆமா, இது படிக்க படிக்க நமக்கு வந்துடும். அந்த சான்ஸ்கிரிட்ங்கிறது கடவுள் தேவனுடைய பாஷை. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு லாங்குவேஜ் இந்த சான்ஸ்கிரிட். ஓகே, இப்போ நீங்க இந்த டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஆனால் பிராமணரில் சிறந்தவரே, தாங்கள் தெரிந்து கொள்வதற்காக எனது சேனையை வழிநடத்தும் தகுதி வாய்ந்த நாயகர்களை பற்றியும் தங்களிடம் கூறுகிறேன். கற்பனை பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி இருக்கும் இந்த யுத்தம்னு பார்த்துக்கலாம்.
மிகப்பெரிய யுத்தம் இருக்குது. இப்போ அர்ஜுனன் சைட்லாம் சொல்லி பீமன் சைட்லாம் சொல்லிட்டார் துரியோதனன். இப்போ நம்ம சைடில் யார் இருக்கான்னு சொல்கிறேன் பாருங்க, எவ்வளோ ஒரு போர்க்களம் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். அதாவது பகவத்கீதை வந்து அப்போ மாத்திரம் பொருந்தும் அப்படின்னு கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையும் டே டு டே லைஃப்பில் போர்க்களமாக தான் போயிட்டுருக்கு. அதனால் இந்த பகவத்கீதை இந்த நூல் வந்து எல்லா டயத்துலையும் எல்லாருக்குமே பொருந்தும். ஓகே, இன்னாரு அப்படிலாம் கிடையாது. சரிங்களா, இந்த டைம் அப்படிலாம் கிடையாது. ஓகே, இப்போ அடுத்த ஸ்லோகம் பண்ணலாம். ஸ்வேதா மாதாஜி ரெடி ஆகிக்கோங்க. இப்போ நீங்கள் சந்தோஷ் ஹரே கிருஷ்ணா ப்ரோ. சந்தோஷம். ஓகேவா, நீங்கள் வெளியே இருக்கீங்கன்னு சொன்னீங்க, அதனால தான். ரெடி ஆகிட்டீங்களா? ஓகே, இப்போ நான் நீங்கள் ரெடி ஆகும். பவான் 8வது ஸ்லோகம். பவான் பீஷ்மஸ்ச கர்ணஸ்ச பவான் பீஷ்மஸ்ச கர்ணஸ்ச கிருபஸ்ச சமிதிம் ஜயா கிருபஸ்ச சமிதிம் ஜயா அஸ்வத்தாமா விகர்ணஸ்ச அஸ்வத்தாமா விகர்ணஸ்ச சௌமதத்திஸ்ததைவ ச சௌமதத்திஸ்ததைவ ச. இப்போ ட்ரான்ஸ்லேஷன் படிங்க. Translation. There are personalities like you, Bhishma, Karna, Kripa, Ashwatthama, Vikarna, and the son of Somadatta called Burisrava. Burisrava, who are always victorious in battle. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்க பேர்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வீரர்கள். பீஷ்மர்லாம் தோல்வியே கிடையாது. கர்ணனும் அதே மாதிரி தான். கிருபா, அஸ்வத்தாமன், விகர்ணா, சோமதத்தா, பூரீஸ்வரா, இவங்கெல்லாம் வந்து எப்பயும் விகர்ணா பார்த்தீங்கன்னா துரியோதனுடைய ஒரு பிரதர், அவருடைய சகோதரன். அந்த அசம்பிளி ஹாலில் வந்து திரௌபதியை வந்து தூயில் உரியும் போது யாருமே பேச மாட்டாங்க. ஓகே, எல்லாருமே பீஷ்மர், துரோணர் எல்லாம் தலையை கீழே குனிஞ்சிடுவாங்க. அவ்வளோதான். பாண்டவர்கள் அடிமையானதுனால அவங்களும் எதுவுமே பண்ண முடியாது. பீமன் கோபமாக இருப்பான். அப்போ எதிர்த்து பேசின ஒரே ஆள் யாருன்னா விகர்ணன் தான். விகர்ணனை கேட்பான், அண்ணா இது பண்ணுறது தப்பு, நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். அப்போ துரியோதனன் சொல்லுவான், அவனை அடக்கி அவனை உட்காருடா, அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி உட்கார வச்சுருவான். அதனால் பீமன் வந்து என்ன பண்ணுவான், சபதம் போடுவான். 100 பேரையும் கொல்லுவேன்னு சொல்லி சபதம் போடுவான். கொல்லும்போது எல்லாருக்கும் கொல்லும்போதும் பீமன் கர்ஜனை பண்ணி கொல்லுவான். ஆனால் விகர்ணனை கொல்லும்போது அவனுக்கு வந்து மனசு வந்து வலிக்கும். ஏன்னா இவர் தான் இது பண்ணார், இது திரௌபதியை பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், இதனால் நம்ம சபதம் போட்டனால இவருக்கு வந்து லேசான வழியில் மரணம் கொடுக்குறேன்னு சொல்லி பண்ணுவார். ஓகே, அதில் இல்லை இப்போ போட்டிருக்க பண்ணிங்களா பெரிய பெரிய வீரர்கள். அந்த சுபத்ராயோடைய பையன் யார், அபிமன்யோட பையன் வந்து பரீட்சித் மகாராஜ். பரீட்சித் மகாராஜ் வந்து பிற்காலத்தில் வந்து இந்த கதையெல்லாம் கேட்டுருக்கும்போது சொல்லுவார். இப்போ சுகதேவ கோஸ்வாமி இந்த மாதிரி போர் நடக்கும்போது அர்ஜுனர் வந்து ஒரு சின்ன மீன் தான். இந்த மாதிரி பெரிய வீரர்கள்லாம் எப்படியா முதல்ல சுறா மீன் மாதிரியாம். ரொம்ப ஈஸியாக அர்ஜுனா வந்து வெல்ல முடியும் அவங்களால. இருந்தாலும் கிருஷ்ணனுடைய சக்தினால் என்ன ஆயிடுச்சு, இவ்வளோ பெரிய வீரர்கள்லாம் என்ன பண்ணுவார், அர்ஜுனர் வந்து வென்றுவார். ஓகே, இதுதான் மகாபாரதம். ஓகே, இப்போ நான் அடுத்த ஸ்லோகம் போகலாம். ஸ்வேதா மாதாஜி நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. 9வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அன்னேஷா பஹவா சூரா அன்யேச்சா பவசுரா மதர்த்தே தக்த ஜீவிதா மத்தர்த்தி த்யக்த ஜீவிதா நானா சஸ்திர பிரஹரணாः நானா சஸ்திர பிரகரணாः சர்வே யுத்த விசாரதः. சர்வே யுத்த விசாரதः. படிங்க மாதாஜி. எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய எண்ணற்ற மாவீரர்கள் பலரும் உள்ளனர். யுத்தத்தில் வல்லுநர்களான அவர்கள் அனைவரும் பலவிதமான ஆயுதங்களுடன் தயாராக உள்ளனர். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வீரர்கள் ரெடியாக இருக்காங்க. துரியோதனன் யுத்தம்னா எப்படின்னா அந்த காலத்தில் வந்து இப்போ மாதிரி கிடையாது. தலைவர்கள்லாம் ரூமில் உட்காந்துட்டு பட்டன் அமைக்கிட்டு அப்படி கிடையாது. ஓகே, நியூக்ளியர் பட்டன்லாம் அவங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் மாத்திரம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு நிற்பாங்க. ஏதாவது யார் வீரர்களுக்கு மேலே பம்பு போனாலும் அவங்களுடைய இறப்பு உறுதியாகிடும். ஓகே, அந்த மாதிரி இருக்கும் யுத்தம். ஓகே, இதனால் யுத்தத்துக்கு போனால் உயிரோட வருவாங்கன்னு இது கிடையாது, நம்ம ஃபுல்லாக நம்ப முடியாது. ஆனால் இந்த மாதிரி யுத்தத்தில் பங்கெடுத்து அவங்க இறந்தாலும் அவங்களுக்கு வந்து சொர்க்க பதவி கிடச்சிடும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சாஸ்திரத்தை இருக்குது. அதனால் சாஸ்திரத்தை ஒருத்தர் வந்து என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து நம்பிக்கை வேணும் அது மேலே. சாஸ்திரம் வந்து
வேதங்கள் வந்து எதுவுமே பொய் கிடையாது, வேதங்களில் போட்ட எதுவுமே. ஆனால் வேதங்களில் வந்து நிறைய விதமான இன்ஃபர்மேஷன் இருக்குது. எப்படி ஒரு அழகாகலாம், இல்லை அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணலாம், இல்லை வீரமுள்ள கணவரை அடையலாம், இந்த மாதிரிலாம் கூட சாஸ்திரத்தில் கொடுத்துருக்கு. அப்புறம் எப்படி நம்ம சொர்க்கலோகம் போய் என்ஜாய் பண்ணலாம், இதெல்லாம் கூட கொடுத்துருக்கு. இல்லைன்னா நல்ல மருந்துகள்லாம் எப்படி தயார் பண்ணலாம், ஆயுர்வேதம், தனுர்வேதம், எப்படி போர்க்கலை கற்றுக்கலாம், இது எல்லாமே சாஸ்திரங்களில் இருக்குது. ஆனால் இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே படித்து நம்ம அதோடைய பர்பஸை விட்டுட்டோம்னா வேஸ்ட்டு. அதோடைய பர்பஸ் என்ன, சாஸ்திரங்களுடைய நோக்கம் என்ன, யாருக்கு தெரியும்? சாஸ்திரங்களுடைய நோக்கம் always remember Krishna, never forget Krishna. சரி, வெரி குட், வெரி நைஸ். அப்புறம் வேற யாரு? சத்யநாராயண பிரபு. நம்ம வந்து எப்பவுமே சாஸ்திரம் படி வாழணுன்றது தான். சரி, சாஸ்திரம் படி வாழணும். சரி, அப்புறம் வேற என்ன? ஹரிபிரியா மதேஜ். பகவானை புரிஞ்சுக்கிறது, அவரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் புரிஞ்சுக்கிறது. பகவானை புரிஞ்சுக்கணும், அவர் ரிலேஷன்ஷிப் புரிஞ்சுக்கணும். ஓகே, அதில் வந்து க்ளோஸாக நீங்கள் வந்துட்டீங்க. அது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம்னா 15வது அத்தியாயத்தில் வரும். ஓகே, 15வது அத்தியாயத்தில் வரும். என்ன நான் வந்து உனக்கு ஞானம் அபோகனம் சார், ஞானம் அபோகனம் சார், சர்வசேஷாம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மத்தை ஞானம் அபோகனம் சார் வேதைஷ சர்வே அகமபேவேத்யோ வேதாந்த கிருத் வேதபித் ஏவச்சாகம். இது வேதங்களை எழுதுறது நான் தான். வேதங்களுடைய பர்பஸ் என்னன்னா கிருஷ்ணனை புரிஞ்சுக்கிறது தான் அந்த வேதங்கள் எழுதியிருக்காங்க. ஓகே, அதை விட்டுட்டு நம்ம டீட்டெயில்ஸில் வந்து வி ஃபீல் லாஸ்ட். ஓகே, அந்த மாதிரி சர்வலம் எப்படி போகிறது, 4 ஃபாதர்ஸுக்கு என்னென்ன பண்ணலாம், திரியெல்லாம் மீன்ஸ் அந்த தவசம் சொன்னாங்களே அதெல்லாம் எப்படி கொடுக்குறது, எல்லாமே சாஸ்திரங்கள் இருக்குது. அதனால் எல்லாத்துலேயும் நம்ம லாஸ்ட் ஆகிட்டு கடைசியில் அதோடைய கருத்துக்கள் தெரியல, அதோடைய நோக்கம் என்னன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க. அந்த நோக்கம் என்ன, கிருஷ்ணரை வந்து புரிஞ்சுக்கணும், கிருஷ்ணர்கிட்ட போகணும், இப்படிங்கிறத நோக்கம். அவர்கிட்ட உள்ள உறவு முறையை நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து உடல் ஆன்மா, இதுதான் வந்து கிரக்ஸு. அதனால தான் கீதை வந்து கீதா உபனிஷத் சொல்லுவோம், வேதங்களுடைய சாராம்சம். ஆனால் கீதையை வந்து ஒரு நாளில் படித்தோம் இல்லை ஒரு தடவை கேட்டோம் முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் இருக்கிற நிறைய பேர் ஏற்கனவே கீதையை நிறைய வட்டம் படிச்சிருப்போம். இருந்தாலும் கீதையை வந்து புதுசாக நிறையா மீனிங்லாம் இருக்கும். திருப்பி திருப்பி கேட்டு திருப்பி படிக்க தான் என்ன ஆகும், நமக்கு வந்து கீதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும். ஓகே, அதனால் இந்த கீத உபனிஷத்துங்கிறது என்னது, சாராம்சம். கிருஷ்ணரை பற்றி புரிந்துக்கணும், அவருடைய என்ன உறவு முறை இருக்குங்கிறத புதுப்பிச்சுக்கணும். ஓகே, இதை புதுப்பிச்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஆச்சாரியர்கள் சொல்லபடி நடந்தோன்னா நிச்சயமாக ஈஸியாக என்ன பண்ணலாம், இந்த உறவு முறையை நம்ம புதுப்பிக்க முடியும். இப்போ 9 ஸ்லோகம் இல்லையா, 9 ஸ்லோகம் 9 படிச்சோம் சார், 10th ஸ்லோகம். ஓகே, 10th ஸ்லோகம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீனா மாதாஜி 10th ஸ்லோகம். அபர்யாப்தம் தத் அஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் து இதம் ஏதேஷாம் பலம் பீமா அபிரக்ஷிதம். படிங்க மாதாஜி. பாட்டனார் பீஷ்மரால் சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட நமது பலம் அளக்க இயலாதது. ஆனால் பீஷ்மரால் கவனமாக பாதுகாக்கப்பட்ட பாண்டவ சேனையோ அளவிடக்கூடியதே. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய சைடு, துரியோதன சைடு 11 அக்ஷோனி சேனைன்னு நினைக்கிறேன். 11 அக்ஷோனி, நிறையா படைவீரர்கள். அதில் பாதிக்கு கொஞ்சம் கூட தான் பாண்டவர் சைடு, 7 அக்ஷோனி சேனை தான் இருக்கும் பாண்டவர்கள். அதே மாதிரி பெரிய பெரிய வீரர்களும் பார்த்தீங்கன்னா எந்த சைடு இருக்காங்க, எல்லாம் துரியோதன சைடு. அது கிருஷ்ணனுடைய படை சேர்ந்துருச்சு, சல்யனுடைய படை சேர்ந்துருச்சு. அதனால் துரியோதனனுக்கு வந்து அந்த கர்வமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நம்மளை எப்படினாலும் வெல்ல முடியாது. பீஷ்மர் இருக்கிறார், பீஷ்மருக்கு இறப்பே கிடையாது, அவர் நினைச்சாதான் இறப்பே வரும். அதே மாதிரி போரில் தோத்ததே கிடையாது பீஷ்மர் தன்னுடைய குருவான பரசுராமனையே வென்றுட்டார். அப்படிங்கிறப்ப யார் பீஷ்மரை வெல்ல முடியும்? அந்த மாதிரி தகுதி யாருக்குமே வந்து பாண்டவர்கள் கிடையாது. இதெல்லாம் அவருடைய இதெல்லாம் மெட்டீரியல் கால்குலேஷன், பௌதிகமாக கால்குலேட் பண்ணுறது. ஓகே, இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி வச்சிருந்தான் அவன். ஆனால் ஆன்மீகத்தில் அப்படி கிடையாது. ஆன்மீகத்தில் வேறு மாதிரி கால்குலேஷன். 1 + 1 1, 1 - 1 1. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவ அவசிஷ்யதே. அவர் வந்து பூர்ணம், அவர்கிட்ட எதை எடுத்தாலும் அவர்கிட்ட குறையாது. ஓகே, அவர்கிட்ட நீங்கள் ஏதாவது கொடுத்தாலுமே அவருக்கு அதிகமாகாது.
அவர்கிட்ட என்ன இருக்கோ அது பூர்ணமாக இருக்குது. ஓகே, அதனால் 1+1லாம் 1 தான், 1 - 1 1 தான். அதனால் துரியோதனுடைய இந்த கால்குலேஷன்லாம் தப்பு. ஓகே, ஸோ பீமனுடைய சேனை ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை வந்து நம்ம ஈஸியாக வென்றலாம் நினைக்கிறாரு. ஆனால் அவர் முக்கியமான ஒன்று விட்டுட்டாரு. அவங்க சைடு யார் இருக்காங்க? கிருஷ்ணா இருக்கிறார். அதை வந்து அவர் என்ன பண்ணார்? விட்டுட்டார். ஓகே, அதனால் அவரால் வெல்ல முடியலை அந்த இது. தேங்க்யூ பிரபு. இப்போ அடுத்த ஸ்லோகம் போகலாம். 11. ஹரிப்பிரியா மாதாஜி தானே? ஓகே பிரபுஜி. ஓகே, 11. அயனேஷு சர்வேஷு. ஒரு நிமிஷம் பிரபுஜி. 11 புக்கை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. லேக்க சீரியை சமாளிக்க முடியல அவங்களால? ஆமா பிரபுஜி. சரி சரி படிக்க. அயனேஷு சர்வேஷு யதா பாகம் அவஸ்திதः யதா பாகம் அவஸ்திதः பீஷ்மம் ஏவா விரக்ஷந்தோ பீஷ்மம் ஏவ விரக்ஷந்து பவந்தः சர்வ ஏவ ஹி. பவந்தः சர்வ ஏவ ஹி. டிரான்ஸ்லேஷன் படிங்க. All of you must now give full support to Grandfather Bhishma as you stand at your respective strategic points of entrance into the phalanx of the army. அதனால் எல்லாரும் வந்து தப்பாக நினச்சக்கூடாதுல்ல. பீஷ்மரை வந்து ரொம்ப அதிகமாக சொல்லி மற்ற எல்லாம் வந்து எதுவும் நினச்சக்கூடாதுன்னு என்ன பண்ணார் அவர்? எல்லாரையும் பார்த்து சொல்கிறார். இதெல்லாம் டிப்ளமேட்டிக் ஸ்பீச். நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணலாம்? பீஷ்மருக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் எல்லாம் அவங்க இடத்துல இருக்கணும். எல்லோரும் நல்லா சண்டை போடணும். பீஷ்மரும் கொஞ்சம் வயதாகிட்டு, அதனால் நீங்கள் அவருக்கு கொஞ்சம் இது பண்ணணும். பீஷ்மருக்கு எந்த விதமான பாதுகாப்பும் தேவை கிடையாது. அவர் ஒருத்தருந்தே இந்த யுத்தத்தையே முடிச்சக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குது. இதனால் கிருஷ்ணர் அங்கே இருக்கிறதுனால யாருமே வெல்ல முடியாது அந்த அந்த பாண்டவர்களேன்னு பீஷ்மருக்கு தெரியும். துரியோதனுக்கு புரிய வைக்க முடியல நம்மளால். அங்கே கிருஷ்ணர் இருக்கிறதுனால யாராக இருந்தாலும் சரி, இந்த சைடு இருந்தாலும் சரி, அந்த படையை வெல்ல முடியாதுங்கிறது பீஷ்மருக்கு தெரியும். ஓகே, 12 போகலாம். இப்போ கிருத்திகா தேவி மாதாஜி படிங்க. 12. ஹரே கிருஷ்ணா குருஜி. தஸ்ய சஞ்சயன் ஹர்ஷம். தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம். சஞ்சனயன் கரெக்ட். குரு விருத்தா பிதாமஹः. குரு விருத்த பிதாமஹः. சிம்ஹநாதம் வினத்யோச்சை. சிம்ஹநாதம் வினத்யோச்சை. சங்கம் தத்மோ பிரதாபமான். சங்கம் தத்மௌ பிரதாபவான். படிங்க. பின்னர் குரு வம்சத்தின் மாபெரும் வீரரும் பாட்டனாருமான பீஷ்மர் தனது சங்கை சிங்க கர்ஜனை போன்று உரக்க ஊடி துரியோதனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். இதில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சங்கெல்லாம் பெரிய பெரிய சங்கம் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கல்ச்சர் இருக்குது. என்ன கல்ச்சரு? சங்கு ஊதுனா அபசகனம், சங்கு ஊதிட்டா சங்கு ஊதினா, இந்த மாதிரி ஒரு தவறான கல்ச்சர். ஓகே, சங்கு ஊதினாலே தப்பு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறான். ஏன்னா பெங்கால், வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா நேரத்தை சங்கு ஊதுவாங்க. சங்கு வந்து ரொம்ப ஆஸ்பீஷியஸ், ஒரு நல்ல ஒரு சகுனம். ஓகே, இது தப்பாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது பண்ணிட்டாங்க. இந்த போர்க்காலம் நடக்குதுன்னா ஒரு சங்கு ஊதுவாங்க. சங்கு ஊதி என்ன பண்ணுவாங்க? அந்த போகிற எந்த ஒரு ஆஸ்பீஷியஸ், இப்போ வந்து டெம்பிளில் போய் பார்த்தீங்கன்னா, நம்ம இஸ்கான் டெம்பிளில் போனீங்கன்னா அபிஷேகம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? சங்கு ஊதுவாங்க. அபிஷேகம் நடக்கும்போது சங்கு ஊதிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் அது சங்கு ஊதுறது. இதில் என்ன பண்ணுறாங்க? சங்கு ஊதுறது அதை கொட்டு அடிச்சுட்டு இது பண்ணுறது தப்பு. அந்த மாதிரி கொண்டுட்டாங்க இல்லையா? இது தவறு. ஓகே, தவறான கருத்து. அதனால் சங்கு ஊது ரொம்ப ஆஸ்பீஷியஸ் சைன். அதனால் துரியோதனுக்கு நல்ல மகிழ்ச்சி கொடுக்குன்னு அவருடைய சங்க ஊதுறார் பீஷ்மர். ஓகே, 13 கரெக்டா? யார் படிக்கணும்? சந்தோஷ். நீங்கள் படிச்சிங்கல்ல? பிருந்தா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. 13 ஓகேங்களா? 13 பிரபு. எனக்கு இப்பதான் புரியுது உங்களுடைய கஷ்டம். இது நிறைய பேர் இருக்கிறனால இப்போ யாருக்கு ஓகே, பிருந்தா மாதாஜி. ஓகே, நீங்கள் படிக்கணும். 13. ஓகே. ததா சங்காஷ பேர்யாஷ. ததா சங்காஷ பேர்யாஷ. பணபாணக கோமுகः. பணபாணக கோமுகः. சகசைவா அன்யதா. சகசைவ
அப்ய அப்ய ஹன்யந்தா अन्यन्ता ச சப்தஸ் सा शब्दास् துமுலோ அபவத் तुम துமுலோ அபவத் भवत् துமுலோ அபவத் இது என்னன்னா இது படிங்க அர்த்தம் படிங்க. அதன் பின் சங்குகள் மத்தளங்கள் முரசுகள் கொம்புகள் தாரைகள் என அனைத்தும் ஒரே சமயத்தில் முழங்க அப்பேரொளி மிகவும் பயங்கரமாக இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இப்போ சொல்லலாம். நம்ம ட்ரம் தான் தெரியுது இல்லையா, மற்ற எல்லாம் இந்த ஹார்ன் இதுலாம் கூட சவுண்டு மேக் பண்ணலாம். ஓகே, ட்ரம் மற்ற தான் இப்போ நமக்கு தெரியும். பக்கிள்ஸு ட்ரம்பட்ஸ் இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், சவுண்டு பண்ணி எல்லாம் சேர்ந்து அப்படி அந்த ஒரு போர்க்களத்தை பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. நல்லா சத்தம் அந்த எதிர்த்த சைடில் ஊற்றிட்டாங்க, சங்கு ஊதி என்ன பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த காலத்துக்கு வந்தாச்சு, போர்க்களத்துக்கு வந்தாச்சு. சந்தோஷ் பிரபு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. சத்யநாராயண பிரபு தான் தெரியுங்க, சத்யநாராயண பிரபு. ஓகே, இப்போ 14 எடுத்துக்கோங்க. சத்யநாராயண பிரபு. ஹரே கிருஷ்ணா. ததா ஸ்வேதை ஹயர்யுக்தே ததா ஸ்வேதை ஹயர்யுக்தே महति शयन्दने स्थितो शयन्दने स्थितो स्थितो करेक्ट. माधवा पांडवा शैव दिव्या शंको प्रदत्मतुः படிங்க. மறுதரப்பில் வெள்ளை குதிரைகள் பூட்டிய மிக சிறந்த ரதத்தில் அமர்ந்திருந்த பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்களது தெய்வீக சங்குகளை முழங்கினார். தெய்வீக சங்கு இங்க பாருங்க, அவங்க வந்து இவங்களும் ஊதுறாங்க. ஓகே, கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஊதுறாங்க. ஓகே, இப்போ 4 லைன் படிங்க பிரபு. இல்ல பிரபு ஒரு 4 லைன் பர்ஃபெக்ட்லாம். ஹலோ, ஹரே ஹரே கிருஷ்ண பிரபு. 4 லைன் வந்து பொருளுரை 4 லைன் படிங்க. பீஷ்ம தேவரால் விளிக்கப்பட்ட சங்குடன் ஒப்பிடுகையில் ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுனர்களின் கைகளில் இருந்த சங்குகள் திவ்யமானவை என வர்ணிக்கப்படுகின்றன. கிருஷ்ணர் பாண்டவர்களின் தரப்பில் இருந்ததால் எதிர்தரப்பினருக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கைக்கு இடமே இல்லை என்பதை தெய்வீக சங்குகளின் முழக்கம் சுட்டி காட்டுகிறது. ஏஸ்து பாண்டுபுத்ரானாம் ஏஷாம் பக்ஷே ஜனார்தனாம். அடுத்தது படிங்க. பக்ஷே ஜனார்தனாம். பாண்டவர்களை போன்று பகவான் கிருஷ்ணரோடு எப்போதும் நல்லுறவு கொண்டவர்களுக்கே வெற்றி. பகவான் எங்கிருந்தாலும் அங்கே செல்வ திருமகளும் லட்சுமியும் உள்ளார். எனவே லட்சுமி தன் நாயகனை விட்டு என்றும் பிரிந்து வாழ்வதில்லை. எனவே பகவான் விஷ்ணுவின் திவ்ய சங்கொலியின் முழக்கம் வெற்றியும் செல்வமும் அர்ஜுனனுக்காக காத்து கொண்டுள்ளன என்பதை சுட்டி காட்டுகிறது. இது பார்த்தீங்கன்னா அர்ஜுனரும் கிருஷ்ணரும் எங்கே இருக்காங்களோ அது வந்து நிச்சயமாக அது வந்து வெற்றி தான் வரும். ஓகே, அதனால் நம்ம அந்த வீட்டிலலாம் ஃபோட்டோ வைக்கும்போது கிருஷ்ணருடைய ஃபோட்டோ ஃப்ளூட்டில் வைக்கக்கூடாது, சங்கெல்லாம் ஓதக்கூடாது, அதே மாதிரி கிருஷ்ணரும் அர்ஜுனரும் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த தவறானது, மூட நம்பிக்கைன்னு சொல்கிறாங்களா, அதுதான் அதெல்லாம். கிருஷ்ணர் எங்கே இருக்காரோ அங்கே லக்ஷ்மி இருப்பாங்க. கோடிக்கணக்கான லட்சுமிகள் சேவை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. இவங்க ஒரு லட்சுமி வர்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, கதவை திறந்துருப்பாங்க, முன்னால் பின்னால் கதவை போட்டிக்கணும்பாங்க, லக்ஷ்மி கடாட்சம் வரணும்பாங்க. லக்ஷ்மி கடாட்சம் எப்போ வருவாங்க, எங்கே நாராயணன் இருக்காரோ அங்கே தான் லக்ஷ்மி இருப்பாங்க. நாராயணன் இல்லாமல் லக்ஷ்மியை தூக்குறது யாருடைய நினப்பு? நாராயணன் இல்லாமல் லக்ஷ்மியை தூக்கிட்டு வரணுங்கிறது யார் நினைப்பாங்க சொல்லுங்கள். ஆன்லைனில் கேட்குறதுக்கு நீங்கள் சொல்லி ஆன்லைனில் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி கேட்கலாம் சொல்லுங்கள். யாரு? டீமன்ஸ். டீமன் அரக்கர்கள். அப்புறம் பிருந்தா மாதாஜி அசுரர்கள். அசுரர்கள். அப்புறம் வேற என்ன? கரெக்டா ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒன்று சொன்னாங்க. ஸ்பெசிஃபிக்கா அபக்தர்கள். அப்புறம் ஒரு பேர் சொன்னாங்க ஸ்பெசிஃபிக்கா, நாராயணன் இல்லாம சீத்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறது. ராவணன். சீத்தை சொல்றாரு, ராவணன் சொல்லி. ஓகே, இது ராவணன் நினைப்பு. ஓகேவா? அதனால எங்க நாராயணன் இருக்காரோ அங்கதான் லக்ஷ்மி இருப்பாங்க. லக்ஷ்மியை பிரிக்க முடியாது அவங்க அப்படி. அதனால லக்ஷ்மி மாத்திரம் தூக்கிட்டு வந்து ராவணனுடைய நினைப்பு. கடைசியில் இருக்க முடிஞ்ச ராவணனால உயிரோட அவனுடைய வம்சமே வேற இருந்துச்சு.
அதனால எங்க கிருஷ்ணர் இருக்காரோ அங்க நிச்சயமா கோடானு கோடி லட்சுமிகள் வெயிட் பண்ணுவாங்க சேவை பண்றது. ஓகே, கிருஷ்ணரும் அர்ஜுனரும் இருந்தால் போதும், அதுவே ரொம்ப ரொம்ப பிரசித்தமான ஒரு பிளேஸ். அவர் வந்து போர்க்களத்தில் வர மாதிரி இருக்கலாம். உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க போர்க்களத்தில் வர மாதிரி அந்த கிருஷ்ணரும் அர்ஜுனன் பார்த்த சாரதியாக இருந்து அர்ஜுனன் அப்படி இருக்கக்கூடாதுங்க, அது நல்லது இல்லைங்க. இவங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க. இவங்க யாரு கருத்து சொல்கிறதுக்கு? 4 விதமான குறைகள் வைத்துட்டு கருத்து சொல்ல முடியுமா? ஐ திங்க், இன் மை ஒப்பீனியன். என்னங்க வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு திங்க்? நீங்கள் திங்க் பண்ண அளவுக்கு அவங்களுக்கு இருக்காங்க. இட் இஸ் ஆல் அவர் என்ன மதம் பதற்றம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ளது. திங்கிங்லாம் இங்கே இடமே கிடையாது. எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணரும் அர்ஜுனரும் எங்கே இருக்காங்களோ அங்கே வெற்றியும் புகழும் எல்லாம் நிலச்சி இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் நிச்சயமாக தைரியமாக என்ன பண்ணலாம், கிருஷ்ணரும் அர்ஜுனரும் இருக்க அந்த ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கலாம். ஃப்ளூட் உள்ள கிருஷ்ணரை வச்சுக்கலாம், சங்கு ஊதலாம், ஒன்றுமே ஆகாது. ஆஸ்பீசியஸ்னஸ் தான் வீட்டுக்கு வரும். ஓகே, லட்சுமி கடாட்சம் வீட்டில் நிறைஞ்சிருக்கும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாரு, அர்ஜுனனுக்கு வழிகாட்டிகிட்டே வர்றார். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணுவார், கிருஷ்ணர் வழிகாட்டிகிட்டே வருவார். எப்படி வழிகாட்டுவார்? சைத்திய குருவாக இருந்து வழிகாட்டுவார். நம்ம இதயத்திலே ஒரு குருவாக இருப்பார். 3 விதமான குரு இருக்காங்க. தீக்ஷா குரு, சிக்ஷா குரு, சைத்திய குரு. தீக்ஷா குரு வெளியில் இருக்கவர், நமக்கு வந்து நேம் கொடுக்குறாரு இல்லையா, ஹரிநாம இனிஷியேஷன் கொடுக்குறாரு, அவர் தீக்ஷா குரு. அவர் கொடுத்தவங்க நம்முடைய நாமங்கள் மாறிடும், நமக்கு இன்னொரு பிறவி கிடைச்சிச்சு. ஓகே, இது வந்து எக்ஸ்டர்னல். அதே மாதிரி சிக்ஷா குருங்கிறது வந்து நமக்கு வழிகாட்டுவார். ப்ராக்டிக்கலாக என்னென்ன உங்களுக்கு அவர் சாதனை பண்ணுவார், அவரும் பயிற்சி பண்ணுவார். அவர் நமக்கு சொல்லுவார். இப்போ சொல்கிறோம்ல, நான் கல்யாணத்துக்கு போனாங்க, நல்லா சாப்பாடு போட்டாங்க, நீங்களே போய் போங்க, அங்கே சாப்பிட்டுக்கலாம் போங்க. இது வந்து ஒரு வழிகாட்டுறாருல, அந்த மாதிரி நீங்களும் அங்கே போனால் பிரமாதமாக சாப்பிட்லாம், சூப்பர் சாப்பாடுங்க. அதே மாதிரி சிக்ஷா குரு என்ன பண்ணுறாரு, வழிகாட்டுறார். ஓகே, இது வந்து 2 குரு ஆச்சா. 3வது குரு சைத்திய குரு. சைத்திய குரு இதயத்தில் இருந்தே வழிகாட்டுவார். ஓ, இவருக்கு வந்து அதிகமாகிடுச்சு, ஆன்மீகம் பற்றது அதிகமாகிடுச்சு, இவருக்கு வந்து கரெக்டான ஆளுகளை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? நிறைய பேர் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நான் இப்படியும் வந்துட்டேங்க. அருணாச்சல் பிரபு சொல்லுவார், எப்படியோ வந்தேன், அப்படி இப்படி வந்தேன், தமிழ் கீதாவில் வந்து சேர்ந்தேன், அப்புறம் உங்கள் கிளாஸ்க்கு வந்தேன். சத்யநாராயண பிரபு அதே மாதிரி தான், தமிழ் கீதாவில் வந்தார். கிரிஜா மாதாஜி அதே மாதிரி தான். ஸோ அதனால் எல்லாருக்குமே வழிகாட்டுறது யார்? சைத்திய குரு வழிகாட்டுவார். கிருஷ்ணரே சைத்திய குருவாக இருந்தால் என்ன பண்ணுறார், வழிகாட்டுவார். நம்மளுடைய நோக்கம் நல்லா சுத்தமானதாக இருந்ததுன்னா கரெக்டான பர்சன்ட்டை என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் போய் சேர்க்குறாரு. நமக்கு யார் கரெக்டு நம்மளால் மேட்ச் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்கள். நம்மளுடைய மனதோட எண்ணங்கள் சொல்லி அவருக்கு புரிஞ்சு, அவர் சொல்கிறது நமக்கு புரிஞ்சு, இதெல்லாம் எப்படி முடியும், எப்படி சாத்தியம்? இதை லிங்க் பண்ணுறதெல்லாம் பரமாத்மா, கிருஷ்ணன் பரமாத்மா என்ன பண்ணுறார், லிங்க் பண்ணுறார். அவர் சொல்கிறது உங்களுக்கு புரியும். எப்படி புரியுது? ஏன்னா பரமாத்மா வந்து கரெக்டான ஆள்கிட்ட போய் சேர்த்து அவங்களுக்கு புரிய வைக்கிறார். ஓகே, அதனால் எங்கே கிருஷ்ணரும் அர்ஜுனரும் இருக்காங்களோ நிச்சயமாக அங்கே வெற்றி அப்படிங்கிற விஷயம் வந்து சஞ்சயனுக்கும் தெரியும். ஓகே, சஞ்சயன் வந்து சாதாரண ஆத்மா கிடையாது, அவரும் ஆன்மீகம் அறிந்தவர். ஆனால் யாருக்கு தெரியாதுன்னா திருதாசன் தெரியாது. ஏன்னா அவர் ஆன்மீகத்தில் ஒரு குருடன், பெருவியும் குருடன் தான். ஓகே, நம்ம எல்லோரும் முடிச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்குது. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், அதுக்கப்புறம் பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே, 14 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் சாப்டர். எதாவது கேள்வி இருக்குன்னு கேட்கலாம். எதுவும் கேள்வி இருக்கா? ஓகே, எதுவும் கேள்வி இல்லை. பிரபு சொல்லுங்க. 11th ஸ்லோகத்துல அது என்ன சொல்றீங்க, படை அணிவகுப்பின் நுழைவாயிலிருந்து தத்தமது போர் முனைகளில் இருந்தபடியே நீங்கள் அனைவரும் பாட்டனார் பீஷ்மருக்கு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அது யார் சொல்றாங்க பிரபு? துரியோதனன் சொல்றார். துரியோதனன் சொல்றார். ஓகே, துரியோதனன் வந்து அவங்க படை வீரர்கள் சொல்றாங்களா? பீஷ்மர்கிட்ட படை வீரர்கிட்ட சொல்றார். பீஷ்மருக்கு பாதுகாப்பு என்னன்னா எப்படின்னா, பீஷ்மருக்கு மரியாதை தரணும்னு சொல்றாங்களா? மரியாதை. ஏன்னா எல்லாரும் பீஷ்மரை வந்து புகழ்ந்து சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் பீஷ்மர் கர்ணெல்லாம் புகழ்ந்து சொல்லிட்டாரு. மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க, ஐயோ நம்மளாலாம் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு நினைப்பாங்களே. அதுக்காக என்ன சொல்றாருன்னா, நீங்களும் கரெக்டாக உங்கள் பொசிஷனில் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பொசிஷன்னா எப்படின்னா, படை வீரர்கள்லாம் முன்னால் போயிட்டு ராஜா பின்னால் வர மாட்டார். எப்பயுமே அந்த ராஜா தான் முன்னால் நிற்பார். ஓகே, அவரை தாண்டி தான் போகணும், அந்த மாதிரி இருக்கும். அதனால அவங்க பொசிஷனில் முன்னால் நின்று நீங்கள் நிலைநிறுத்தணும். பீஷ்மர் இருக்கிறாருன்னா அவரை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். நீங்கள் உங்கள் பொசிஷனில் இருந்தீங்கனால அவர் ப்ரொடெக்ட் ஆயிடுவார் அப்படின்னு சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. இப்போ வந்து பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வரிசையாக நான் கூப்பிட்றேன். சந்தோஷ் பிரபு, உங்கள் பாயிண்ட் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. வேதாவோட சாராம்சம் வந்து கிருஷ்ணரை பற்றி புரிஞ்சுக்கணும்,
நம்ம கிருஷ்ணர்கிட்ட வந்து திருப்பி போகணும், அதுக்குண்டான வந்து ஸ்டெப்ஸை எடுக்கணும். அதை பற்றி தான் அதோட சாராம்சம் வந்து இருக்கு. ஓகே மேம், தேங்க்யூ பிரபு. சத்யநாராயண பிரபு. அதே பிரபு சொல்லுங்க. அதாவது வந்து கிருஷ்ணர் வந்து அவங்க பக்கத்துல வந்து சங்கொலி ஊதும் போது அந்த அளவுக்கு ஒன்றும் ஒரு உற்சாகம் இல்லை பிரபு. ஆனா அர்ஜுனன் படை வீரர்களுக்கு அவங்க வந்து சங்கொலி ஊதும் போது அந்த அவங்க இதயமே அதிர்ற மாதிரி இருந்தது அவங்களுக்கு. ஆமா, பீஷ்மர் ஊதும் போது அவங்கள இதா இல்லை, ஆனா இங்க கிருஷ்ணரும் அர்ஜுனன் ஊதும் போது அவங்களோட இதயம் அது இது கரெக்ட். ஓகே, நிர்மலா மாதாஜி இருக்காங்களா? மாதாஜி இருக்காங்களா? அரே ஹாசினி கொஞ்சம் ஹரி டச் கொஞ்சம் மெதுவாக. நிர்மலா மாதாஜி இல்லையா? மாதாஜி இல்லையா? சரி பரவாயில்ல, விடுங்க, பரவாயில்ல விடலாம். இப்போ ஸ்வேதா மாதாஜி. நம்ம அதாவது குருங்கிறது 3 விதமான குரு இருக்கு. தீக்ஷா குரு, சிக்ஷா குரு, சைத்திய குரு. நம்ம இதயத்திலேயே தீக்ஷா குருங்கிறது வெளியில இது பண்றது, சிக்ஷா குருங்கிறது நம்மளை வழிகாட்டு வருது, சைத்திய குருங்கிறது நம்ம இதயத்திலேயே கிருஷ்ணர் வந்து நமக்கு நம்மளுடைய நோக்கம் நல்லதா இருக்கிற கேட்டாப்போல நமக்கு வந்து பரமாத்மாவே நம்மளை வந்து வழிகாட்டுவார். கரெக்டாக. ஏன் தீக்ஷா குரு சொன்னீங்க இல்லையா? தீக்ஷா குரு எப்படின்னா இப்போ இப்போ 3வது லெவல் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, 8 ரவுண்டு மாலை எடுக்கிறீங்களா, அதுக்கடுத்து 16 மாலை எடுப்போம். அதுக்கடுத்து வந்து குருட்ட செலுத்துருவாங்க, பிரபாத ஆசிரியருக்கு அப்புறம் குருட்ட செலுத்துருவாங்க. ஓகே, அதுக்கடுத்து தீக்ஷா ஹரிநாம இனிஷியேஷன் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ தான் அந்த நாமங்கள் மாற்றுவாங்க. இதுதான் தீக்ஷா குரு. அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஒரு வேள்வியெல்லாம் வைப்பாங்க, அதில் மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க. குரு என்ன பண்ணுவார்னா அவங்களுக்கு வந்து அந்த பீட்ஸை கொடுப்பாரு. இந்த மாதிரி நீங்கள் ஹரிகிருஷ்ணா சேர் இல்லை 4 உறுதிமுறைகள் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, நோ மீட் ஈட்டிங், வாழ்க்கை முழுவதும் மாமிசம் சாப்பிட மாட்டேன், மது அருந்த மாட்டேன், அப்புறம் தகாத உறவு கொள்ள மாட்டேன், வேற என்ன போதைப் பொருள் உட்கொள்ள மாட்டேன், சூதாட மாட்டேன். இந்த 4 என்ன பண்ணணும், நம்ம உறுதிமொழி கொடுத்துட்டு 16 மாலைகள் டெய்லி சேண்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவர் முன்னால் சத்தியம் பண்ணிகிட்டே வந்துடும். இதுதான் தீக்ஷா குரு. ஓகே, தீக்ஷா குரு சில சமயம் சிக்ஷா குரு ஆக்ட் பண்ணுவாங்க. அதனால் தீக்ஷா குரு வந்து எக்ஸ்டர்னல் குரு, சிக்ஷா குரு இஸ் ஆல்சோ எக்ஸ்டர்னல் குரு, சைத்திய குரு வந்து இன்டர்னல் குரு. ஓகே மாதாஜி, இப்போ கிளியராக இருந்தா உங்களுக்கு? ஸ்வேதா மாதாஜி புரியுது. ஓகே, ஸ்ரீனா மாதாஜி உங்கள் கருத்து? ஆன்மீகத்துல நம்ம வந்து நம்ம உடல் இல்ல ஆத்மாங்கிறத இனிஷியல் இது இருந்தாதான் ஆன்மீகம் ஸ்டார்ட் ஆகும். தேங்க்யூ மாதாஜி. ஆனால் ஃபஸ்ட்டு பேசிக்கே அதுதான், அது இல்லாமல் ஆன்மீகம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. யஷாத்துப்தி குணப்பேத்திதா அதிகே ஸ்வதிக்கலத்ரா திசுபம்மை ஜதி எத்தித்த புத்தே சரீரே நகரிஷித் ஜனேஷ் அபிகேஷ் சாயப கோ கரா. கோகரானா என்னது? மாடு, பசு மாடு, கரனா டாங்கி ஆஷ் தானே, கழுதை. இந்த மாதிரி யார் தான் உடல்னா நான் தான் அந்த உடல், நான் பிறந்த ஊர் தான் எனக்கு சொர்க்கம், இந்த மாதிரி நினைக்கிறாங்கல்ல, இவங்களை வந்து கோகரான்னு சொல்லி சாஸ்திரம் திட்டுறாங்க. ஓகே, அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்னது? ஆன்மீகத்தில் வந்து நான் உடல் இல்லை ஆன்மா புரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ மாதாஜி. ஹரிபிரியா மாதாஜி. ஒதுக்கிட்டு வந்து பௌதிகமா எந்த கணக்கு போட்டாலும் அது நம்மளுக்கு வெற்றியை தராது. கிருஷ்ணரை நடுவுல வச்சுக்கிட்டு கிருஷ்ணரை சேர்த்துக்கிட்டு இருந்தாதான் வெற்றியும் அதிர்ஷ்டமும் நம்ம கிட்ட வரும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? கிருஷ்ணரை கிருஷ்ணர் வேணா அவரை வந்து அவரை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இது மெட்டீரியலா என்ன கால்குலேஷன் பண்ணாலும் அது வந்து வேஸ்டா தான் போகும். நிறைய இடத்துல ஒதுக்கி வைக்கிறாங்க தெரியுமா? எப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க? அந்த கிருஷ்ணா புல்லாங்குழலாம் வேணாங்க, தூக்கி வச்சிருங்க. ஐயோ அதெல்லாம் ஊதான், அப்படி ஊதிட்டு எல்லாத்தையும் ஊதிட்டு பாருங்க அப்படின்வாங்க. அதெல்லாம் தப்பு. இவருக்கு என்ன தெரியும்? அந்த மாதிரி எப்படி பேச முடியும் அவரால்? என்ன அத்தாரிட்டி இருக்கு? ஏதாவது பேசுனா என்ன பண்ணணும்? நமக்கு வந்து சாஸ்திரத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். சாஸ்திரத்தில் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க, இப்போ எந்த சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லி நம்ம கேள்வியெல்லாம் கேட்கணும். ஓகேங்களா? நம்ம அப்படியே பிளைண்டாக நம்ப முடியாது யாரையுமே. சொல்லுங்க மாதாஜி. அதனால கிருஷ்ணர் நம்ம எது செஞ்சாலும் எந்த செயலையும் அது கிருஷ்ணர் சம்பந்தப்படுத்தி கிருஷ்ணரோட செய்யணும். கிருஷ்ணரோட செய்யணும். அப்போ வெற்றி கண்டிப்பா அது டவுட்டெயில் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆ சங்கு ஊதுறது வந்து தப்புன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா சங்கு ஊதுறது மங்களகரமானது. புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, சங்கு ஊதிட்டான் பாடுறான்னு சொல்லி அது தப்பா இது பண்ணிட்டாங்க. செத்தவனுக்கு தான் சங்கு ஊதுன்ற வழி இது மாதிரி கொண்டாட்டாங்க. தப்பானது அது. அது அப்படி இல்லை, மங்களகரமானது. அது நல்ல விஷயத்துக்காக தான் இது பண்றது. அப்புறம் நம்ம கிருஷ்ணரை மையமாக வச்சு எந்த இது ஆரம்பிச்சாலும் அது நல்லபடியா நடக்கும். இப்போ சண்டை போடுறதே இப்போ பார்த்தீங்கன்னா எப்படிங்க, சங்கு தானே ஊதிருக்காங்க, சண்டை தானே போட போகிறாங்க. அப்படின்னா சண்டை போடுறதே மங்களகரமாக தான் பண்ணுறாங்க அவங்க. ஒரு நல்ல இடமா பார்த்து, நம்ம மாதிரி சண்டை கிடையாது. வாயடி சண்டை, கையடி சண்டை, முடியை பிடிச்சி இழுத்து நாசமாக போ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சண்டை கிடையாது. ஓகே, அவங்க ரொம்ப எப்படின்னா தர்மத்துக்காக சண்டை போடுறதா 2 பேருக்கும் ஒரு மனஸ்தாபம். ஓகே, மனசில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நான் தான் தர்மம் ஃபாலோ பண்ணுறேன், நான் தான் தர்மம் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஓகே, அதில் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறாங்க, 2 பேருக்கு பிடிக்காமல் போயிடுது. சரி நம்ம யுத்தத்தில் வச்சிடலாம்னு சொல்லி முடிவு வந்துடுறாங்க. அப்போ ஒரு நல்ல இடமா பார்க்குறாங்க. பாருங்கள், அந்த தர்ம விஷயத்தை இப்போ எப்படி நம்ம சண்டை போடுறோம், என்ன பண்ணுவான், தூங்கும் போது குண்டை தூக்கி போகிறது, அப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு நல்ல இடமா சூஸ் பண்ணி பொதுமக்கள்லாம் அஃபெக்ட் ஆகக்கூடாது, பெண்கள் அந்த மாதிரி குழந்தைகள் பெரியவர்கள்லாம் அஃபெக்ட் ஆகக்கூடாது, ஒரு நல்ல பிளேஸாக சூஸ் பண்ணு, அந்த இடத்துலாம் இதுவும் நடக்கணும், வெளியில் எதுவும் பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லி திங்க் பண்ணியிருக்காங்க. இப்போ சண்டை போடுறா என்ன பண்ணுறான், குண்டை தூக்கி திடீர்னு ஒரு நாட்டில் போட்டுறான், நியூக்ளியர் பிளான்ட்டை போடுறான், ஏகப்பட்ட பொதுமக்கள் இறந்து போகிறான். இந்த மாதிரி சண்டை கிடையாது. ஓகே, அப்போ சண்டை போடும்போது கூட மங்களகரமாக பண்ணியிருக்கான். அந்த சண்டைக்கு ஒரு நல்ல பிளேஸை எடுத்து அதில் இறந்தவரெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறாங்க அந்த பிளேஸை. அதில் என்ன பியூட்டின்னா, கிருஷ்ணர் முல்லால் இறந்த எல்லாருக்கும் என்ன கிடைச்சிடும், ஆன்மீக உடல் கிடைச்சிடும், சொர்க்கம் கிடையாது, அதுக்கு மேலான உடல் கிடைச்சிடும். ஓகே, அதில் சண்டை போடுறதுல கூட முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஒரு ஆஸ்பீஷியஸ் மூமெண்ட்டை சூஸ் பண்ணி ஆஸ்பீஷியஸாக சங்க ஊதி ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகே, இதான் புரிஞ்சுக்கணும். கிருத்திகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா குருஜி. அந்த 1+1=1 சொன்னீங்களா, அது ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது கிருஷ்ணங்கிறது பரிபூரணம். அவர்கிட்டேருந்து நம்ம எவ்வளோ எடுத்தாலும் எதுவும் குறையாது, அவர் நமக்கு கருணையோடு எது கொடுத்தாலும் குறையாது. நாம அவருக்கு எந்த ஆஃபரிங்ஸ் எது பண்ணாலும் அவருக்கு கொண்டு ஏற போகிறது. அவர் ஒரு பரிபூரணம். அவர் ஒரு கடல் மாதிரி. நம்ம என்ன எவ்வளோ ஒரு அருவி மாதிரி எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம ஆத்மாவை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு பெரும் உதவி அந்த கிருஷ்ணனோட இந்த பகவத்கீதை. தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ் சம்மரி. ஸோ தேங்க்யூ வெரி மச். டைம் ஆக போகுது ஆக்சுவலாக. இப்போ ஸோ நம்ம வந்து அடுத்த வாரம் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து 15வது ஸ்லோகத்துலேருந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே இருக்க வைஷ்ணவர்களுக்கும் ஆன்லைனில் வைஷ்ணவர்களுக்கும் வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சிந்தப்யேவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.